குரல் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் ரியா அவர்கள் எழுதிய முள்ளோடுதான் முத்தங்களா நாவலின் 2ஆம் சீசனின் 8வது எபிசோட். கதை கிளைமேக்ஸ் நெருங்கிவிட்டது மக்களே. இன்றைக்கு 2-3 எபிசோட்ல கதை முடிஞ்சிடும். இதற்கு நடுவுல அடுத்த அழகிய காதல் கதை தயாராயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள்ல அந்த கதையும் தொடங்கிடும். தொடர்ந்து உங்க ஆதரவை தாருங்கள். அதே போல முள்ளோடுதான் முத்தங்கள் நாவலின் முந்தைய பாகங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போவோம். சாரா அவள் வீட்டிற்கு கிளம்பிய பின் மஹன்யா கல்லூரி கட்டுமிடத்திற்கு செல்லலாம் என்று முடிவு எடுத்து கிளம்பினாள். வீட்டிலிருந்து சைட்டை அடைந்தவள் ஹர்ஷா அங்கு இருப்பதை கண்டு அப்படியே நின்றாள். தன் வீட்டிற்கு அவன் வராததில் வருத்தம் கொண்டவள் அவன் வீட்டில் இருப்பான் என்றே நினைத்தாள். இங்கு வந்து இருப்பான் என்று நினைக்கவே இல்லை. இப்படி அவனை இங்கு பார்த்ததும் அவளுக்கு என்ன செய்வது என்றே விளங்கவில்லை. நின்ற இடத்தில் இருந்து கொண்டு அவனையே அவள் பார்த்து கொண்டிருக்க அவள் பார்வையின் தாக்கம் அவனும் உணர்ந்தானோ என்னவோ. யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தவன் அப்படியே திரும்பி மகாவை பார்த்தான். அவளை பார்த்ததும் போன் பேசிக் கொண்டிருந்தவனின் இதழ்கள் அப்படியே நின்றுவிட மகாவிற்கும் அவன் பார்வை இதய துடிப்பை எகிர செய்தது. பார்வையை விளக்காமல் இருவரும் பார்த்து கொண்டே இருக்க ஹர்ஷாவிடம் பேசிக் கொண்டிருந்தவர் ஹலோ ஹலோ என்று கத்தினார். அதில் சுயம் வந்தவன் மகாவிடமிருந்து பார்வையை திருப்பிக் கொள்ள அவளிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. போன் பேசி முடித்தவன் திரும்பலாமா வேண்டாமா என்று தனக்குள்ளே போராடி கொண்டிருக்க அவள் அருகே வந்து நின்றிருந்தாள் மகா. அவளின் அரவம் உணர்ந்ததும் அவனுக்குள் ஒரு சிலிர்ப்பு எழுந்ததை நன்றாகவே உணர்ந்தான் ஆனவன். அவளாக ஏதாவது பேசுவாள் என்று அவன் திரும்பாமலே இருக்க, என்ன முடிவு எடுத்து இருக்கு என்றாள் மஹன்யா. எதை பத்தி? புருவமிடுங்க அவன் கேட்கவும் அவன் புறம் திரும்பியவள், உன் கல்யாணத்தை பத்திதான் என்கவும் கோபம் வந்து விட்டது அவனுக்கு. அதுல நான் முடிவு பண்ண என்ன இருக்கு? பல்லை கடித்தான் கோபம் குறையாமல். இல்ல ஹர்ஷா, உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ என்றவளை அடிபட்ட பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாமல் முகம் திருப்பிக் கொள்ள, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துட முடியும் சொல்லு? உனக்கும் ஒரு லைஃப் இருக்குடா, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு. நீ சொல்ற அளவுக்கு அது ஒன்னும் ஈஸி கிடையாது மஹி. அப்படி அது ஈஸியா இருந்தா எப்போவோ பண்ணியிருப்பேன். இத பத்தி பேசாத பிளீஸ். ஹர்ஷா, பிராக்டிக்கலா திங்க் பண்ணு. நீ கடைசி வரைக்கும் தனியாவே இருந்துட முடியுமா என்ன? நான் தனியாவே இருந்துப்பேன் மஹன்யா, எனக்கு யாரும் வேண்டாம். இத பத்தி நீ பேசாத, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். முகத்தில் அடித்தது போல் அவன் பேசவும் வருத்தமான விழிகளுடன் அவனை ஏறிட்டவள், நான் உன் நல்லத்துக்காக தான் சொல்றேன் என்கவும் பொங்கிவிட்டான் பையன். எதுடி நல்லது, எது நல்லது? நான் எதுவும் பேச வேண்டாம்னு இருக்கேன் மஹி. என்ன பேச வைக்காது? நீதான் என் வாழ்க்கை, நீ மட்டும்தான் என் வாழ்க்கை. உன்னை தாண்டி எந்த பொண்ணையும் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்க விரும்பல. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி, அதுக்காக இத்தனை வருஷம் செத்துட்டே இருக்கேன். என் வலி வேதனை எதுவுமே உனக்கு புரியாதுல்ல. கலங்கிய குரலில் கூறியவன் அதோடு நிறுத்தி கொள்ள அவனையே கண்கள் உயர்த்தி பார்த்து கொண்டிருந்தவள், இப்படியே இருந்துட முடியாதுல ஹர்ஷா என விடாமல் பேச. ஆமா, இருந்துட முடியாதுதான், ஆனா நான் இருப்பேன் உன் கூட. இப்போ பேசுறேன்ல, இத மட்டுமே நினைச்சிட்டு என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன். பயப்படாத மஹி, நான் ஒன்னும் உன் முன்னாடி வந்து நின்றுட மாட்டேன். என் கூட வாழுன்னு. ஒரு வாட்டி உன்னை கஷ்டப்படுத்தினதே போதும். திரும்ப திரும்ப உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால நீ கவலைப்படாம நிம்மதியா இரு மஹி. எனக்கு அதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம் என்றவனை ஆழ்ந்த பார்வை பார்த்தவள் எதுவும் பேசாமல் இருக்க தீயாக எரிந்து கொண்டிருந்த மனதை அமைதிப்படுத்த முயன்றான் அவன். நமக்கு கல்யாணம் ஆனதாலதான உன்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியல. நம்ம கல்யாணம் யாருக்குமே தெரியாது ஹர்ஷா, உனக்கு எனக்கு தெரியும். அப்புறம் நிறவண்ணா வேலவன் அண்ணா இவங்க மட்டும் தானே பார்த்தாங்க, வேற யாரும் நேர்ல பார்க்கல, எந்த சாட்சியும் இல்ல. சோ ஏன் கூட கல்யாணம் ஆனதை மறந்துடு ஹர்ஷா. நானும் மறந்துடுறேன், நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி ஒரு வேளை உனக்கு இந்த கல்யாணம் தடையா இருந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாம டிவோர்ஸ் பண்ணிடலாம் என்றவளை வலியுடன் பார்த்தவன், ப்ளீஸ் மஹி, என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்க, இதோட நிறுத்திக்கோ ப்ளீஸ் என்றான் கை கூப்பி. அதில் அவளுக்கு மனம் ஒரு மாதிரி ஆகிவிட, ஏன் ஹர்ஷா, ஏன் இப்படி பண்ற என கேட்க, ஏக்கி, நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும் தானடி. அப்புறம் எப்படி என்னால இன்னொரு பொண்ணை நினைச்சு பார்க்க முடியும்? என்ன மறக்கவே முடியாதா ஹர்ஷா? எந்த சலனமும் இல்லாமல் இயல்பாக கேட்டவளை கண்டு அவனுக்கு கோபம்தான் வந்தது. அவளிடமிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டவன் இல்லை என்று தலையை ஆட்டவும் பெருமூச்சு விட்டவள்,
நீ என்ன மறந்துதான் ஆகணும், நீ கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் என்றாள் அழுத்தம் திருத்தமாய். கோபத்தில் பின்னந்தலையை தட்டி கொண்டவன், சரி மகி, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் என்கவும் பட்டென்று அவள் திரும்பி அவனை பார்க்க, ஆனா ஒரு கண்டிஷன் என்றான் புதிராக. என்னவென அவள் கேட்க, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கையில ஒரு பையன் வரட்டும், அவன் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை வரட்டும், நானும் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றவனை என்ன செய்தால் தகும் என்று பார்த்தவள், விளையாடாத ஹர்ஷா, என்னால எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் பண்ணிக்க முடியாது? ஏன்னா எனக்கு பசங்க இருக்காங்க, அவங்கதான் என் வாழ்க்கை. இன்னொரு கல்யாணம் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அதே போல எனக்கும் இன்னொரு கல்யாணம் தேவையில்லை. அழுத்தமான குரலில் கூறியவன் அங்கிருந்து சென்றுவிட, சென்றவனையே கவலையாக பார்த்து வைத்தாள் மகா. கேன்டீனில் ஸ்ருதியுடன் அமர்ந்து நிறவு உண்டு கொண்டிருக்க அவர்களை ஓட்டி தள்ளினர் ஷாலினி, ஷரண் மற்றும் தருண். அண்ணன், நீங்க அங்க நர்ஸ் அக்கா அங்க கூட உட்கார்ந்து சாப்பிடும் போது எல்லாம் ஸ்ருதிய பார்க்கணுமே. ஐயோ, பத்தி எரிஞ்சிட்டே இருப்பா, அடுப்பே வேண்டாம், அவளே போதும், எவ்வளோ பஜ்ஜி வேணும்னாலும் போட்டுடலாம் என்கவும் அசட்டு சிரிப்பை உதிர்த்தவள், அப்படியெல்லாம் இல்ல மது, அவன் சும்மா சொல்றான், டேய் ஷரண் மூடிட்டீரடா என அவன் கையில ஸ்ருதி அடிக்க அம்மா என்று தடவி கொண்டான் அவன். எனக்கே தெரியுமே, அவ எரிஞ்சிட்டு இருக்கிறது, அதுக்குதான் வேணும்னே பேசிட்டு இருப்பேன் என்றவனை சிறிதும் யோசிக்காமல் அடி வெளுத்து விட்டாள் ஸ்ருதி. கேன்டீனில் இருந்தவர்கள் அனைவரும் இவர்களை திரும்பி பார்க்கும் அளவிற்கு விடுறி விடுறி என அவன் கத்தி வைக்க, நம் ஸ்ருதியோ கை வலிக்கும் வரை அடித்து விட்டுதான் ஓய்ந்தாள். உன்னையவே நினைச்சிட்டு இங்க நான் தவிச்சிட்டு இருந்தா நீ என்ன வெறுப்பேத்த பல்ல காட்டிட்டு இருந்தியா? உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? மூச்சு வாங்க கூறியவளை கண்டு ஈ என சிரித்தவன், எல்லாம் ஒரு ஜாலிக்கு என்று இழுக்க, நிறவண்ணா, ஜாலிக்கு நீங்க பண்ணிட்டு ஓரமா இருந்துட்டீங்க, இவ கூட இருந்தது நாங்க தானே ஒவ்வொரு செகண்டும் பீதியிலேயே உட்கார்ந்துட்டே இருப்போம், சும்மா பச்சை பச்சையா உங்களை திட்டுவா தெரியுமா? ஷாலினி அவள் பங்கிற்கு புலம்ப, ஷரணும் தருணும் ஆமாம் சாமி போட்டனர். எங்க கிளாஸ்லயே ஸ்ருதியும் ஷாலினியும் தான் ரொம்ப அமைதியான பொண்ணுங்க, யார்கிட்டையும் பெருசா பேசவே மாட்டாங்க. ஆனா ஸ்ருதிக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. 6 வருஷ லவ் அசால்ட்டா மறைச்சிருக்கா ஃபிராடு. ஆதங்கமாக ஷரண் சொல்லவும் மிதப்பாக புன்னகைத்தவள், எல்லாம் திறமைடா என இல்லாத காலரை தூக்கிவிட தூ என்று துப்பி விட்டனர் மூவரும். என் கிட்ட செகண்ட் இயர்ல தான் சொன்னா, ஸ்கூல் படிக்கும் போது நான் ஒருத்தர் லவ் பண்ணேன், ஆனா எனக்கும் அவருக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சிட்டோம், திரும்ப வந்தா நல்லா இருக்கும், நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என் லைஃப்ல வேற யாருக்கும் இடம் இல்லை, அவர் வந்தாலும் அவர்தான், அவர் வரலனாலும் அவர்தான்னு சொன்னா எனக்கு செம்ம ஷாக். நான் 1 வருஷமா பேசிட்டு இருந்த என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு கதை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எப்பயாவது தான் உங்களை பத்தி பேசுவா, அவளோட லவ் அதுலயே தெரியும், அந்த அளவுக்கு சிரிச்சுட்டே உங்களை பத்தி சொல்லுவா. ஆனா ஒரு நாள் கூட உங்க போட்டோ எனக்கு காட்டுனது இல்லை, நானும் கேட்டது இல்லை. அவ என் கிட்ட உங்க பத்தி சொல்லும் போதெல்லாம் எப்போ வருவானோன்னு தான் முடிப்பா. நானும் டெய்லி ப்ரே பண்ணுவேன், நீங்க சீக்கிரமா வரணும், நீங்க 2 பேரும் ஒன்னு சேரணும், சந்தோஷமா வாழணும்னு. கிட்டத்தட்ட செகண்ட் இயர்ல இருந்து ப்ரே பண்ணேன், ஆனா இப்போதான் வந்து இருக்கீங்க, ரொம்ப லேட்டுன்னா சலிப்புடன் அவள் சொல்லவும் ஸ்ருதியின் கையை பிடித்து கொண்டு லேசாய் புன்னகைத்தவன், எனக்கும் ஸ்ருதிக்கும் நடுவில் இருந்தது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனை, அவ சைட புரிஞ்சுக்கிட்டு நான் பிரிஞ்சிட்டேன், விதி நம்மளை மீட் பண்ண வைக்கும்னு நம்பிக்கையா சொல்லிட்டு தான் போனேன். 5 வருஷம் வெயிட் பண்ணேன், அந்த விதி என் வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல, டெய்லி அவ பத்தி தான் நினைச்சிட்டே இருப்பேன். என்ன பண்ணிட்டே இருப்பா, மெடிசின் கிடைச்சி இருக்குமா, இல்ல வேற ஏதாவது படிக்கிறாளான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இந்தியா வந்தது, ஊட்டி வந்தது, எல்லாமே விதிதான். என் கண்ணம்மா இங்க இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இவ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் ஒரு வேலை ஆள் இருந்தா என்ன பண்றதுன்னு தான் முதல்ல தோணுச்சு. ஆனா அவ கண்ணுக்குள்ள எனக்கான தேடலை நான் பார்த்ததுமே நான் அவ்வளோ ஹாப்பி ஆனேன். ஏன் கண்ணம்மாவும் என்ன மாதிரியே என்ன நினைச்சிட்டே வாழ்ந்துட்டே இருக்கான்னு எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் என்றவனை சின்ன சிரிப்புடன் அவள் பார்க்க, லவ் யூ கண்ணம்மா என்றவன் அவளை தோளோடு அணைத்து கொள்ள, ஷாலினிக்கு தன் தோழியின் வாழ்க்கை சிறந்து இருப்பதை கண்டு புல்லரித்து போனது. சாரா அனைவரையும் வீட்டிற்கு வர சொல்லி இருக்க என்ன செய்ய காத்திருக்காளோ என எண்ணிக்கொண்டே வீட்டை அடைந்து இருந்தனர் அனைவரும். மகன்யா ஆரவ் சாராவுடன் வந்திருக்க அவர்களை கண்டதும் மகிழ்ச்சி தாழவில்லை சாராவிற்கு. அள்ளி கொஞ்சி கொண்டிருந்தவள், என்ன விஷயம் சாரா, எதுக்கு வர சொன்ன என நிரவ் கேட்கவும்,
2 பேரும் போய் கார்டன்ல ப்ளே பண்ணுங்க, அத்தை கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்று பிள்ளைகளிடம் சொல்ல அவர்களோ மகாவை பார்த்தனர். போங்க என்று அவள் சொல்லவும் இருவரும் துள்ளி குதித்து வெளியே ஓடிவிட அனைவரின் பார்வையும் சாரா புறம் திரும்பியது. உட்கார்ந்து பேசலாமே என்று அவள் சொல்லவும் எல்லோரும் அமர்ந்து கொள்ள மகாவின் பார்வையோ ஹர்ஷாவின் மேல் பதிந்து மீழ்ந்தது. சொல்லு அப்சு, எவ்வளோ நேரம்தான் உன் மூஞ்சியவே பார்க்கிறது? அருகே அமர்ந்து இருந்தவளின் தோளில் தட்டி அவன் கேட்கவும், ஹான் ஹான் சொல்றேன், எல்லாம் நல்ல விஷயம்தான். மேட்ரிமோனில ஹர்ஷாவை பத்தி ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தோம்ல, அதிலிருந்து ஒரு வரன் வந்து இருக்கு. உற்சாகமான குரலில் அவள் சொல்ல அங்கிருந்த யார் முகத்திலும் அந்த உற்சாகம் இல்லை. எப்படி வரும்? ஹர்ஷா மஹன்யா சேர வேண்டும் என்றே அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். அதை கெடுப்பது போல் இருக்கும் சாராவின் செயல் அவர்களுக்கு வருத்தத்தையும் சலிப்பையும் தான் வழங்கியது. சாரா, இப்போ உடனே இதெல்லாம் பண்ணணுமா? ஆஃப்கோர்ஸ் நேரவண்ணா, நீ மட்டும் உனக்கான சோடி கிளிய தேடிக்கிட்டல, அந்த மாதிரி என் ஹர்ஷாக்கு ஒரு கிளி வேண்டாம். அவன்தான் பார்க்கல, நானாவது பார்க்கறனே. என்ன ஹர்ஷா, உனக்கு ஓகே தானே? முகமெங்கும் பூரிப்புடன் கேட்டவளை கண்கள் திருப்பி பார்த்தவனால் வேண்டாம் என்று சொல்லிட முடியவில்லை. ஒரு புறம் உயிருக்கு உயிராய் நேசிப்பவள், இன்னொரு புறம் உயிரானவள். இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறான் நம் நாயகன். சொல்லுடா, ஏன் இப்படி அமைதியாவே இருக்க? உனக்கு ஓகே தானே? மீண்டும் அவள் கேட்கவும் அவனின் பார்வை மகாவை தொட்டு மீள அவளும் படப்படப்புடன் அவனை தான் பார்த்தாள். எதற்கு இந்த படப்படப்பு என எண்ணி விரக்தியாக இதழ் விரித்தவன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சாரா என்றுடன், டேக் யுவர் ஓன் டைம் ஹர்ஷா, ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பார்த்துட்டேன். அசட்டு சிரிப்புடன் அவள் சொல்லவும், என்ன என அனைவரும் கோரஸாக கேட்க, பொண்ண வர சொல்லிட்டேன் என்கவும் தலையில் அடித்து கொண்டனர். ஹர்ஷா மகாவை தவிர, ஏன் அப்சு இப்படி பண்ற? அலுப்பாக சாஹில் கேட்கவும் அவன் புறம் திரும்பியவள், அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடா, கண்டிப்பா எங்க அண்ணாக்கு கரெக்டா இருப்பாங்க. லாஸ்ட் டைம் பண்ண தப்ப இந்த முறை நான் பண்ண மாட்டேன். அவனுக்கு ஓகேனா தான் ஓகே. அதுக்காக பொண்ணுகிட்ட பேசி பார்க்காமலே அவனுக்கு பிடிச்சிடுமா என்ன? அதான் பொண்ண வர சொல்லிட்டேன் என்னும் போதே உள்ளே நுழைந்தாள் ஒருத்தி. அவளை கண்டு எழுந்து நின்ற சாரா, அண்ணி வாங்க வாங்க. வாசல் வரை சென்று சாரா அவளை வரவேற்க, ஏதே அண்ணியா என அதிர்ந்து போய் அவளை ஏறிட்டனர். மற்றவர்கள் வாங்க என அழைத்து வந்து நடுக்கூடத்தில் அமர வைத்தவள், இவங்க பேர் பல்லவி, சுருக்கி என்னும் போதே பல்லுன்னு கூப்பிடலாமா என்று பாலா கவுண்டர் போட அவனை வெட்டும் பார்வை பார்த்த சாரா, பாலா அண்ணா மூடிட்டேரு என்றிட ஓகே என்றான். அவனும் சமத்தாக, இவங்கள சுருக்கி பவின்னு கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, இவங்க ஃபேஷன் டிசைனிங் படிச்சு இருக்காங்க. அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் டீச்சர்ஸ், நல்ல குடும்பம். நான் அண்ணியோட அப்பா அம்மா கிட்ட கூட பேசினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் இவங்களையே ஹர்ஷாக்கு முடிவு பண்ணிட்டேன். அவன் ஓகேன்னு சொல்லிட்டா போதும், நானும் அண்ணியும் சேர்ந்து பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எம்மா சரா, நீ பொட்டி கடை வைக்க பார்ட்னர் தேடணும்னா தனியா தேடு. அதென்ன என் மாப்பிள்ளையாக்க பிளான் போடுறது? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. வேற யாரு? பாலாதான். பாலா அண்ணா திரும்பவும் சொல்ல மாட்டேன், நீ மூடிட்டிரு என்றவள். ஹர்ஷா, போய் அண்ணி கூட தனியா பேசிட்டு வா என அனுப்ப அவனோ திரும்பி மகாவை பார்த்தான். அவன் எப்படியும் அவளை பார்ப்பான் என்று கணித்து இருந்தவள் நிமிராமல் இருக்க, ஓகே சாரா என்று கூறி அவளை நிமிர செய்து இருந்தான் அவன். மச்சான் என பாலா நிரவ் சாஹில் மூவரும் கத்தி இருக்க, அதில் அவர்களை பார்த்த ஹர்ஷா, எனக்கு ஓகே, நான் போய் பேசிட்டு வரேன் என்று விட்டு வெளியே செல்லும் அவனையே வலியுடன் கூடிய பார்வை பார்த்தாள் மஹன்யா. அண்ணி போங்க போங்க, எப்படியாவது பேசி எங்க அண்ணாவை கரெக்ட் பண்ணிடுங்க போங்க. ஆல் தி பெஸ்ட் கைகுலுக்கி சாரா பல்லவியை அனுப்பி வைக்க, உன் ஆளுக்கு எதுக்குடா இந்த வேலை? துணி கடை போட்டா பொழைக்க முடியாதுன்னு சைடு பிசினஸா புரோக்கர் வேலை ஸ்டார்ட் பண்ண போறாளாம். கடுப்புடன் கேட்ட நிரவை பாவமாக பார்த்து வைத்தான் சாஹில். இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், சாரா கிட்ட நடந்தது எல்லாம் சொல்லிடலாம்னு. என் பேச்ச கேட்டியா நீ? ஸ்ருதி ஒரு பக்கம் நிரவிடம் பல்லை கடிக்க, ஏய், எனக்கு என்ன தெரியுமாடி அவ இவ்ளோ ஸ்பீடா வேலை பார்ப்பான்னு? இதெல்லாம் நானே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் கண்ணம்மா. என்ன இளவு எதிர்பார்க்கல நீ? நான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன். என் பேச்ச நீ கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்து இருக்குமா? சரி விடுடி, பொண்ணுதான பார்த்து இருக்கா, கல்யாணம் வரைக்கும் போகல இல்ல. என் மச்சான் ஹர்ஷா எல்லாம் நோன்னு தான் சொல்லிட்டு வருவான். நீ பயப்படாம இரு. எங்க அக்கா முகத்தை பாருடா. என் நீட் ரிசல்ட்டுக்கு கூட அவ இவ்ளோ டென்ஷனாவும் பதட்டமாவும் இல்ல. அவ மட்டும் ஏன்டா சோதிச்சுட்டே இருக்கீங்க? சாரா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம்
எல்லாமே சரி ஆகிடும். எங்க அக்காவும் ஹர்ஷாவும் சேர்ந்துருவாங்கன்னு நான் எவ்வளோ ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? அதுல ஒரு லாரி மண்ணை எடுத்து கொட்டிட்டா உன் தொங்கச்சி. அட்லீஸ்ட் நீயாவது அவ கிட்ட இதான்மா நடந்துச்சு, நீ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதுன்னு சொல்லி இருக்கலாம்லடா. அக்காவின் வாழ்க்கை மீண்டும் ஆரம்ப புள்ளிக்கே வந்து நிற்பதால் பொங்கிவிட்டாள் ஸ்ருதி. ஐயோ கண்ணம்மா, அப்படியெல்லாம் சொன்னா அமைதியாகிற ஆளு இல்லடி அவ. கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவா. அவகிட்ட எடுத்தோம் கௌதம்னு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. நீ பயப்படாத, கண்டிப்பா ஹர்ஷா ஓகே சொல்ல மாட்டான். அப்படியே சொன்னாலும் நான் தான் இருக்கேன்ல, நிச்சயமா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். எனக்கு உன் வார்த்தையில எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை மது. பட் என்று அவள் சொல்லிவிடவும் பாவமாக பார்த்தவன், ஏன் கண்ணம்மா, ஏன் இப்படி பேசுற? மகாவோட வாழ்க்கை இன்னொரு முறை தப்பான பாதையில போக நான் விட மாட்டேன்டி. கண்டிப்பா அவளுக்கு நல்லதுதான் செய்வேன். இந்த ஜென்மம் அல்ல, இனி அவ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவளுக்கு ஹர்ஷாதான் புருஷன், அவனுக்கு மகாதான் பொண்டாட்டி. இந்த அருந்ததி டயலாக் எல்லாம் இங்க வேண்டாம் என்றவளை நவன பார்த்தவன், அருந்ததி டயலாக்கா என முழிக்க, ஆமா முதல்ல சாரா கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு யோசி, அப்புறம் டயலாக் எல்லாம் பேசலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிறது உண்மையை சொல்றதுல மட்டும்தான் இருக்கு. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா ஒரு வேலையெல்லாம் நம்ம கையை மீறி போச்சுன்னா நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். நானே சாரா கிட்ட போய் நடந்ததை சொல்லிடுவேன். உறுதியுடன் கூறியவளை பாவமாக பார்த்தவன், நான் பாத்துக்கிறேன் கண்ணம்மா என வாக்குறுதி கொடுக்க என்றாள் அவள். மகாவோ வாசலை பார்ப்பதுமாய் தரையை பார்ப்பதுமாய் அமர்ந்து இருந்தாள். அவளின் மனதிற்குள் பெரிய விவாதமே நடந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று புரியாமல் வியர்வையில் நனைந்த கைகளை சேலையில் துடைத்து கொண்டு அமர்ந்து இருந்தாள் பெண்ணவள். அவளின் நிலையை கண்டு வருத்தம் கொண்ட சாஹில் தன் அருகே அமர்ந்திருந்த அப்சராவை நோக்கி திரும்பினான். ஏன் அப்சு, என் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? கடுப்பாக கேட்டவனை புரியாமல் பார்த்தவள், எதை பத்தி என கேட்க, பல்லவி பத்தி தான், வேற எதை பத்தி கேட்க போறேன்? சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லல ரியான். எப்படி என் சர்ப்ரைஸ்? மிதப்பாக புருவம் உயர்த்தி கேட்டவளை என்ன செய்வது என்றே புரியாமல் அமர்ந்து இருந்தான் அவன். யோஃப் டிஎஸ்பி, உங்க அல்லா கிட்ட வேண்டிக்கோயா. என்னன்னு அலட்சியமாக அவன் கேட்கவும், என் ஹர்ஷாக்கு பல்லவி அண்ணிய பிடிக்கணும்னு தான் என்றாள் உற்சாகமாய். அதில் அவள் முகத்தை பார்த்தவன், எனக்கு அந்த பல்லாவரத்தை பிடிக்கல என்றான். அஷ்டகோணலாய் முகத்தை வைத்து கொண்டு அவன் அப்படி கூறவும் நறுக்கென்று அவன் தொடையை கிள்ளியவள், உனக்கு ஏன்யா அவங்கள பிடிக்கணும்? உனக்கு நான் ஒருத்தியே போதும் என மிரட்ட போடிங் என்று அவளை அடிக்க கையை ஓங்கியவன், ஹர்ஷா உள்ளே வருவதைக் கண்டு அவனை பார்க்க மகாவின் பார்வையும் அவன் மீதுதான் இருந்தது. அதுக்குள்ள பேசிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம்ல. வருத்தமாக சாரா சொல்லவும் லேசாய் புன்னகைத்த பல்லவி, இட்ஸ் ஓகே சாரா, அதான் நீயே உன் அண்ணாவை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டியே, நான் தனியா அவரை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? இல்ல அண்ணி, நான் சொல்றது வேற, அவன் சொல்றது வேற இல்லையா? மதியம் தானே ஆகுது, நைட் வரைக்கும் பேசுங்க போங்க என்றவளை அனைவரும் கொல்லும் வெறியில் பார்க்க பல்லவியோ பல் தெரிய சிரித்தாள். இட்ஸ் ஓகே சாரா, நாங்க இனிமே ஒன்னாதானே இருக்க போறோம், அப்போ பேசிப்போம் என்கவும் எழுந்து நின்ற சாரா உற்சாகத்தில் குதித்து கொண்டே, அப்படின்னா என் ஹர்ஷாக்கு ஓகேவா என கத்த, அஷாரா எனக்கு ஓகே என்றவனை அதிர்ந்து போய் மகா பார்க்க மற்றவர்களும் உடன் சேர்ந்து அதிர சாராவோ ஹர்ஷாவை பாய்ந்து அணைத்து இருந்தாள், சந்தோஷம் தாழாமல். ஹர்ஷா சரி என்று சொல்லவும் மகா அதிர்ச்சியில் எழுந்து நிற்க அவளையே பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் வருத்தமாய் போயிற்று. ஏன் இந்த ஹர்ஷா இப்படி நடந்து கொள்கிறான் என்று தோன்றாமல் இல்லை. என்னமோ சொன்ன, அவரு ஓகே சொல்ல மாட்டாருன்னு. என்னடா இது? விட்டால் அழுது விடுவது போல் ஸ்ருதி கேட்கவும் அதிர்ச்சியோட அவளை பார்த்தவன், எனக்கே ஷாக்கா தான் கண்ணம்மா இருக்கு என கூற கடுப்புடன் அவனை பார்த்து வைத்தாள் ஸ்ருதி. சூப்பர் ஹர்ஷா, எங்க உனக்கு இவங்களை பிடிக்காம போயிடுமோன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு அண்ணி கிடைச்சிட்டாங்க ஊ என்று கத்தி கூச்சலிட்டவள் அதே வேகத்தில் பல்லவியையும் அணைத்து கொண்டு ஆட அவளும் உற்சாகமாய் அவளை அணைத்து கொண்டாள். சரி ஓகே, நீரவ் அண்ணாக்கும் ஹர்ஷா அண்ணாக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணிடலாம் என்கவும் உடனே மறுத்து விட்டான். நேரவ், இல்ல சாரா, என் கண்ணம்மா மெடிசின் முடிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லடி கண்ணம்மா என்றதும் ஸ்ருதியும் ஆமா ஆமா என ஆமாம் சாமி போட ஏமாற்றமாக அவனை பார்த்த சாரா, ஏண்டா இப்படி பண்ற? 2 பேருக்கும் ஒன்னா கல்யாணம் பண்ணிடலாம்டா, இதுல என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல சாரா, நாங்க லவ் பண்ணும் போதே பேசிக்கிட்டதுதான், அவ டாக்டர் ஆனாதான் கல்யாணம்னு. சோ 1 வருஷம் போகட்டுமே, நானும் ஹர்ஷாவும் ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கிறோம்
என்றதும் ஸ்ருதியுடன் சேர்ந்து சாஹில் பாலாவும் ஹான் 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 என்று கூவ சாரா கண்டுகொள்ளவில்லை. இல்ல வேண்டாம், நீ 1 வருஷம் கழிச்சு பண்ணு. ஹர்ஷாக்கு நான் தனியாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணி, உங்க அப்பா அம்மாவை வர சொல்லுங்க. பேச வேண்டியது எல்லாம் பேசிடலாம். நான் நல்ல நேரம் எல்லாம் நேத்தே பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல நாள் இருக்கு. அப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் என்றவளை கடுப்புடன் அனைவரும் பார்த்து வைக்க மகாவோ ஹர்ஷாவை விட்டு பார்வையை திருப்பவே இல்லை. அவனோ அவள் புறமே திரும்பிடவில்லை. ஏன் அப்சு இவ்வளோ வேகமா போற? கொஞ்சம் பொறுமையா போகலாம்ல? இல்லடா டிஎஸ்பி, ஆல்ரெடி ஹர்ஷாக்கு 30 தாண்டி வயசு ஏறிடுச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ணா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் 1 வருஷம் எல்லாம் போனா அவனுக்கு 32 ஆயிடும். பொண்ணு ஓகே ஆகிட்ட அப்புறம் ஏன் கல்யாணத்தை தள்ளி போடணும்? எங்க அண்ணாக்கு கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம்தான் நமக்கு கல்யாணம் என்றவளை கடுப்புடன் அவன் முறைத்து வைக்க, சாராவோ அண்ணி, உங்க அப்பா அம்மாவை வர சொல்லுங்க என்றிருந்தாள். பல்லவியும் சரி என்று அவள் அப்பா அம்மாவிற்கு அழைத்து பேச அவர்களும் வருவதாய் கூறினர். ஹர்ஷா பல்லவியிடம் பேசிக் கொண்டிருக்க மகாவிற்கு அந்த இடத்தில் நிற்கவே முடியவில்லை. திடீரென்று இங்கு இருந்து கிளம்பினால் தவறாக போய்விடும் என்று எண்ணி பல்லை கடித்து கொண்டு அவள் அங்கு இருக்க ஸ்ருதிக்கோ அக்காவின் முகத்தை கண்டு மனம் பிசைந்தது. அவள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஹர்ஷாவின் மேல் தீராத கோபம் வர அவனை தீயாக முறைத்து வைத்தாள். மகாவிற்கு ஆபீஸில் இருந்து அழைப்பு வரவும் மூச்சு விட்டவள் எடுத்து ஹலோ என்றிட, மேம் ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, கிளம்பி வர முடியுமா என்றதும் எஸ் ஐ வில் பி தேர் என்று விட்டு வைத்தவள் யாரிடமும் எதுவும் சொல்லிக் கொள்ளாமல் தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட செல்லும் அவளை திரும்பி பார்த்தான் ஹர்ஷா. எல்லாம் உன் நல்லதுக்காக தான் மஹி என நினைத்து அவன் பெருமூச்சை விட, என்ன இவங்க எதுவும் சொல்லாம அவங்க பாட்டுக்கு போறாங்க? புரியாமல் சாரா கேட்கவும், ஒர்க் டென்ஷன்ல இருக்கா அக்கா, அதான் அப்ப என்று சமாளித்த ஸ்ருதி, நானும் போயிட்டு வரேன் பாய் என கூறி வெளியே ஓடிவிட ஆரவ் சாராவை காரில் ஏற்றினாள் மகா. வேகமாக ஓடி சென்ற ஸ்ருதியும் அவளும் வண்டியில் ஏற தங்கையை ஒரு நொடி பார்த்தவள் அவளும் ஏறினாள். சிறிது தூரம் செல்லும் வரையில் இருவருக்குள்ளும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. ஹர்ஷா கல்யாணம் பண்ணிக்க போறதுல உனக்கு சந்தோஷமாக்கா? வருந்திய குரலில் ஸ்ருதி கேட்கவும் அவளை திரும்பி பார்த்த மகா, அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதே நான் தான் ஸ்ருதி அறிந்திட, என்னது நீ சொன்னியா? அதிர்ந்து போய் கத்தி இருந்தாள் ஸ்ருதி. ஸ்ருதிமா என்னாச்சு? மம்மா என்ன சொன்னாங்க? அவள் கத்தியதில் பேசிக் கொண்டிருந்த ஆரவ் சாரா அவர்களை நோக்கி திரும்பி இருந்தனர். ஒண்ணுமில்ல ஆரவ், நீங்க பேசுங்க என்றவள் என்னக்கா சொல்ற என மெல்லிய குரலில் கேட்க, ஆமா ஸ்ருதி, நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். ஆனா அவன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவான்னு நான் நினைக்கல. என்கிட்ட அவ்வளோ ஆர்கியூ பண்ணான் முடியாதுன்னு. இப்போ ஓகேன்னு சொல்லிட்டான். எனக்கு ஒன்னும் புரியல. என் மூளை அவனை விட்டு தள்ளி போன சொல்லுது, என் மனசு அவனை விட்டு போகாதுன்னு சொல்லுது. நான் என்னதான் பண்றது ஸ்ருதி? எனக்குள்ளேயே நான் தெளிவா இல்லாத அப்போ அங்க நான் என்னன்னு பேசுறது? கலங்கிய குரலில் பேசினாள் மகா. மனதிற்கும் மூளைக்கும் இடையே மாட்டிக்கொண்டு அவள் படும் பாடு அவளே அறிந்தது. அக்கா, வாழ்க்கை எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்காதுக்கா. ஆனா உங்க விஷயத்துல 2வது முறையா மீட் பண்ண வச்சு இருக்கு. நீங்க ஒண்ணு சேரதான்கா இவ்வளவும். இல்லனா ஏன் விதி உங்களை அகைன் பார்க்க வைக்கணும் சொல்லு? நீ உனக்குள்ள ரொம்ப குழம்பிக்காதக்கா. நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத. இது உன் வாழ்க்கை. உனக்கு என்ன வேணும் வேணாம்னு உனக்கு தெரியணும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பலக்கா. ஆனா இந்த முறை நீ இதை விட்டுட்டா இனி லைஃப் லாங் அவர் உன் வாழ்க்கையில இல்ல. கோவம் ஈகோ எல்லாம் தூக்கி போடுக்கா. அதெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது என்றவளை திரும்பி பார்த்த மகன்யா மெதுவாக தலையை ஆட்ட, மம்மா, நாங்க யாருக்கும் பாய் சொல்லவே இல்லை. அப்படியே ஏன் கூட்டிட்டு வந்துட்ட? கவலையாக சாரா கேட்கவும் பெருமூச்சை விட்டவள், நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் சாரா, டோன்ட் வொர்ரி என்று. இப்ப எங்க மம்மா போறோம்? நம்ம ஆபீஸ் போறோம் ஆரவ். ஐ ஜாலி போலாம் என இருவரும் குதிக்க மனதிற்குள் 1000 விஷயங்களை யோசித்துக் கொண்டே வண்டியை ஓட்டினாள் மகன்யா. ஆபீஸை அடைந்ததும் இறங்கியவள், ஸ்ருதி, அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் கப போட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் என்றதும் ஆரவ் சாரா பாவமாக மம்மா என்று இழுக்க, இன்னொரு நாளைக்கு உள்ள வாங்க, இன்னைக்கு வேண்டாம், ஏதோ பிரச்சனைன்னு தான் என்ன வர சொல்லி இருக்காங்க, பிளீஸ் டோன்ட் மேக் மீ ஆங்கர் என்று விட்டு அவள் உள்ளே செல்ல அங்கு பணிபுரிபவர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் நின்று இருந்தனர். அதை கண்டு புருவம் சுருக்கியவள், என்னாச்சு, ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க என கேட்க,
ஹலோ மஹன்யா அனந்த கிருஷ்ணன் என்ற குரல் அவள் பின்னால் கேட்டது. அதில் திரும்பியவள் அங்கு நின்றிருந்தவனை கண்டு ஆனந்தமாய் அதிர்ந்து போனாள். வேகமாய் ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டவள், எப்படிடா இருக்கு என கேட்க, நான் நல்லா இருக்கேன் குல்ஃபி, நீ எப்படி இருக்க? என்னடா ஏன் ஆப்செட்டா இருக்க? எனி ப்ராப்ளம் என்றான் அவள் முகத்தை பார்த்த அடுத்த நொடி. நான் சொல்றேன் என்றவள். சார், ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னீங்களே, என்னாச்சு என அவளுக்கு அழைத்தவரிடம் கேட்க, மேடம், இவருதான் பிரச்சனை பண்ணாரு. மஹன்யா வந்தே ஆகணும், இல்லனா நான் ஆபீஸ தரமட்டமாக்கிடுவேன்னு மிரட்டினாரு. அதான் வர சொன்னோம் என்கவும் அவன் தோளிலே அடித்த மஹன்யா, திருந்தவே மாட்டியா நீ என திட்ட, ஹான் அப்புறம் உன் திட்ட வாங்கிக்கிறேன், வா உள்ள போலாம். ஓகே கைஸ், கெட் பேக் டு யுவர் ஒர்க் என்று விட்டு அவளுடன் உள்ளே சென்றான். தன் கேபினிற்குள் அவனை அழைத்து சென்றவள் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து அவனை அருகே அமர சொல்ல அவனும் அமர்ந்தான். என்னடா இப்படி இருக்க? கல்யாணம் எல்லாம் ஆகிடுச்சா? எத்தனை பசங்க என்றவளை முறைத்து வைத்தவன், எப்படிடி 26 வயசுல கல்யாணம் ஆகும்? அதெல்லாம் இன்னும் 2 வருஷம் ஆகிடும். சரி, உன்னை பத்தி சொல்லு, நீ எப்படிடி இவ்ளோ பெரிய ஆளான்? ஆபீஸை சுற்றி கை காட்டி அவன் கேட்கவும் செல்லமாக முறைத்தவள், அது ஒரு பெரிய கதை என்றாள் பெருமூச்சுடன். டைம் இல்ல நக்கலாக கூறினான் அவன். அவன்தான் சிவமகிழன். மகாவும் இவனும் பள்ளியிலிருந்தே உயிருக்கு உயிரான நண்பர்கள். ஏன் கல்லூரியிலும் ஒன்றாகத்தான் இருந்தனர். 1ஆம் ஆண்டு மட்டுமே அவளுடன் படித்தான். அதன் பின் அவனின் பெற்றோர் வெளிநாட்டிற்கு சொல்லாமல் கொள்ளாமல் இவனை அழைத்து சென்றுவிட மஹன்யாவை தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்து போனான் அவன். கிட்டத்தட்ட 7-8 வருடங்கள் கழித்து இந்தியா திரும்பியவன் வந்ததுமே விசாரித்தது மஹன்யாவை பற்றிதான். LKG-யிலிருந்தே இருவரும் நண்பர்கள். மகாவை பற்றி அனைத்துமே அவனுக்கு தெரியும். மகா அனைத்தையும் கொட்டும் இடம் இவனும் அவள் தந்தையும் தான். வாழ்க்கை முக்கியமான தருணத்தில் இருவருமே அவளுடன் இல்லாமல் போய்விட சில்லாக உடைந்து போனாள் பெண்ணவள். இவனை எப்படி தொடர்பு கொள்வது என்றும் அவளுக்கு தெரியவில்லை. எங்கு சென்றான், என்ன ஆனான் என்று எந்த விவரமும் அவளுக்கு தெரியவில்லை. காலப்போக்கில் அவனை மறந்தே இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். 8 வருடங்கள் கழித்து தன் உயிர் நண்பனை பார்த்ததும் கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது. அதுவும் தற்போதைய நிலைக்கு அவன் மிகவும் தேவைப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி சொல்லு குல்ஃபி, உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? நீ எப்படி ஊட்டிக்கு வந்த? என்ன நடந்துச்சு உன் வாழ்க்கையில? எங்கவும் நடந்தது அனைத்தையும் ஒன்று விடாமல் 1.5 மணி நேரம் எடுத்து அவள் புலம்பி தள்ள ஒவ்வொன்றையும் கேட்டு அதிர்ந்து கொண்டே இருந்தவன் இறுதி வரையில் அதிர்ச்சியிலே இருக்க, இப்போ இங்க இருக்கேன்டா சிவு, ரொம்ப டவுனா இருந்தேன். நீ வந்துட்டு இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உன்னை பார்த்ததும் ஒரு தைரியம் வந்துருச்சு. சின்ன சிரிப்புடன் அவள் சொல்லவும் பெருமூச்சை விட்ட சிவா, என்னடி உன் வாழ்க்கையில இவ்ளோ நடந்திருக்கு, ஒரு வாட்டி கூடவா என் ஞாபகம் உனக்கு வரல? வருத்தமான குரலில் கேட்டவனை முறைத்து வைத்தவள், சொல்லாம கொல்லாம கிளம்பி எங்கேயோ போயிட்ட. நீ எங்க இருக்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள எங்க அப்பாக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகி என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. உன் ஞாபகம் அப்போ வரும். நீ இருந்தா நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன்ல இங்கவும் அவளை தோளோடு அணைத்து கொண்டவன். அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டையாகி டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்னு உன்கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன்ல. அன்னைக்கு நைட் அப்படிதான் அவங்களுக்குள்ள பெரிய சண்டை. எங்க அம்மா அந்த கோவத்துல என்ன கூட்டிட்டு ராத்திரியா லண்டன் அழைச்சிட்டு போயிட்டாங்க. சரி, அங்க போய் உனக்கு சொல்லிக்கலாம்னு நினைச்சு போனேன். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உன் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன்னு. அதுக்கு அப்புறம் உன்னை கான்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணேன் குல்ஃபி, ஆனா சுத்தமா முடியல. எங்க அம்மா வேற இந்தியாவுக்கு போகவே கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்களா. அவங்கள மீறியும் என்னால எதுவும் செய்ய முடியல. அப்படியே 7-8 வருஷம் ஆகிடுச்சு. ஃபர்டேக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டாங்க. என் பிரெண்ட் குல்ஃபிய பார்க்கணும், நான் இந்தியா போகணும்னு கேட்டேன். அவங்க விடவே இல்லை. உங்க அப்பா அங்க இருப்பாரு, போக கூடாதுன்னு முடிவா மறுத்துட்டாங்க. நான் தான் கெஞ்சி கூத்தாடி கிளம்பி வந்தேன். சென்னை போய் உன் வீட்டுக்கு போறேன், அங்க நீங்க இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. அப்புறம் அங்க விசாரிச்சு கங்கா அக்கா நம்பர் வாங்கி அவங்க கிட்ட பேசி அட்ரஸ் வாங்கி இங்க வந்து லேண்ட் ஆகிட்டேன். பெருமூச்சுடன் அவன் கூறி முடிக்கவும் லேசாக சிரித்தவள், சரி இப்பயாவது வரணும்னு தோணுச்சே என்றிட, என் உயிர் தோழிடி நீ, உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன், வராம இருப்பேனா என்றவன், சரி வா வீட்டுக்கு போலாம், 2 மாசத்துக்கு நான் இங்கதான், உன் வீட்டுல இடம் தருவதான, இல்ல லாட்ஜ் பார்த்து போகட்டுமா என்றவனை செல்லமாக முறைத்தவள், மூடிட்டு வாடா, நம்ம வீடு இருக்கும் போது நீ ஏன் வெளியே தங்கணும், அப்பா அம்மா எல்லாம் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்றபடி வெளியே வந்தவள், எதுலடா வந்த என கேட்க, கார்ல
என்றான் அவன். அப்போ வா போவோம் என அவள் சொல்ல அவனும் கார் அருகே அழைத்து சென்றான். நான் டிரைவ் பண்றேன் என்றவளை மெச்சும் பார்வை பார்த்தவன், என் குல்ஃபிக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, ஆனா இப்போ கார் ஓட்டுறா என்றிட, சரி சரி என்ன ஓட்டாத, மூடிட்டு வா என்றவள் காரில் ஏற பல வருட பிரிவை பேசியே தீர்த்து கொண்டவர்கள் வீட்டை அடைந்து இருந்தனர். இதான் வீடா, அழகா இருக்குடி. காரில் இருந்து இறங்கியவன் அன்னார்ந்து பார்த்து சொல்ல, தேங்க்ஸ் சிவு என்றவள் அவனுடன் உள்ளே நுழைந்தாள். ஹாலில் அமர்ந்து இருந்த மகாவின் தாய் தந்தை சிவாவை கண்டு ஆனந்த அதிர்ச்சி அடைந்தனர். டேய் சிவா, எப்படிடா இருக்க? மகிழ்ச்சியுடன் கேட்டவரை வருத்தமாக பார்த்தவன், பார்த்து ஒர்க் பண்ணி இருக்கலாம்லப்பா என வருந்த, அதெல்லாம் முடிஞ்சு போன கதைடா. சரி சொல்லு, நீ எப்படி இருக்க, எங்க போன, என்ன ஆன் என்கவும் மொத்த கதையையும் சிவா சொல்லி முடிக்க ஸ்ருதி தன் அறையில் இருந்து வெளியே வந்து சிவா அண்ணா என கத்தியிருந்தாள். திகைப்பாம். ஹே குட்டி, எப்படி இருக்க? குட்டி நல்லா வளர்ந்துட்டே இருக்காளே எங்கவும் லேசாய் முறைத்தவள். நான் கடைசியா 10th படிக்கும் போது உங்களை பார்த்தேன், இப்போ MBBS முடிக்க போறேன் அங்க லாய்த்து கூறியவளை முறைத்தவன். அம்மா போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வாங்க போங்க, உங்க டீயை குடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது என்கவும் சிரிப்புடனே சரி என்றவர் உள்ளே செல்ல, எங்க என் மருமகனும் மருமகளும் என்றான் வீட்டை அளந்தபடி. ஆரவ் சாரா வெளியே வாங்க என்று ஸ்ருதி கத்தவும் இருவரும் வெளியே வர ஒரே போல் இருந்தவர்களை கண்டு ஆச்சரியம் கொண்டவன் அவர்களுடன் சிரித்து பேசி விளையாடத் தொடங்க மகாவிற்கு அவனை கண்ட பிறகு மனம் லேசாயிருந்தது. அடுத்த நாள் சாரா எண்ணிலிருந்து அழைப்பு வரவும் யோசனையாக அதை பார்த்த மகன்யா எடுத்து காதில் வைக்க, மகா அக்கா எங்க இருக்கீங்க, இன்னைக்கு அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட், ஃபேமிலியோட கிளம்பி வாங்க, நேர்லே வந்து கூப்பிட்டு இருப்பேன், ஆனா அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கே நல்ல நாள் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லவும் நிறைய வேலை வந்துருச்சு, அதான் நேர்ல வர முடியல, கோச்சிக்காம வந்துருங்க என்றதும் அதிர்ச்சியை வெளியே காட்டி கொள்ளாதவள், ஓகே சாரா என்றிட, சரிங்கக்கா இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், சீக்கிரம் வாங்க வைக்கிறேன் என்று விட்டு வைத்து இருந்தாள் அவள். சிறிது நேரம் தரையையே வெறித்து கொண்டிருந்தவள் எழுந்து வெளியே செல்ல, குட் மார்னிங் குல்ஃபி என்றான் சிவா கையில் காஃபி கப்புடன். குட் மார்னிங் சிவு என்றவள், அப்பா அம்மையப்பா, அம்மா ஸ்ருதி என கத்த அவள் குரல் கேட்டு மூவரும் வெளியே வந்தனர். ஹர்ஷாக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், கிளம்புங்க போயிட்டு வரலாம் எங்கோ பார்த்து கொண்டு மகா சொல்லவும் மூவரும் அதிர்ந்து போய் அவளை பார்க்க முகத்தில் எதையும் காட்டிக் கொள்ளாமல் உள்ளே சென்று விட்டாள் மகன்யா. என்ன ஸ்ருதி இது, என்ன நடக்குது இங்க? ஏற்றுக்கொள்ள முடியாமல் வருத்தமாக அவளின் தந்தை கேட்கவும் அவரின் முகத்தை பார்த்தவள், என்னப்பா பண்ண சொல்றீங்க? அக்கா அவரை ஏத்துக்கவே மாட்டேங்கிறா, அவருக்கும் ஒரு லைஃப் இருக்கு ஆதங்கமாக கூறிவிட்டு ஸ்ருதி அவள் அறைக்குள் நுழைந்து கொள்ள செல்வியும் அனந்த கிருஷ்ணனும் ஒருவரை ஒருவர் கவலையுடன் பார்த்து கொண்டனர். ஆரவ் சாரா ரெடி ஆகுங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகணும். சாரா, எங்க மம்மா போறோம், என்ன ஃபங்க்ஷன்? ஹர்ஷா இருக்காருல, அவருக்கு என்கேஜ்மெண்ட், அதான் போறோம். ஆர்வம், என்கேஜ்மெண்ட்னா என்னமா? ஏய் ஆரவ், உனக்கு இது கூட தெரியாதா? என்கேஜ்மெண்ட்னா ஒரு பாயும் ஒரு கேரளும் ரிங் போட்டுப்பாங்க, அதான் என்கேஜ்மெண்ட் என்ற சாராவை ஆச்சரியமாக பார்த்த மகன்யா, உனக்கு எப்படி தெரியும் என கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி உனக்கு எப்ப அம்மா என்கேஜ்மெண்ட் என்றாள் சாரா மழலை குரலில். அவள் அப்படி கேட்கவும் மகாவிற்கு அழுகையில் தொண்டை அடைக்க, எனக்கு எனக்கு எல்லாம் ஆகாது சாரா, நீங்க ரெடியாகுங்க என்று விட்டு வெளியே சென்று விட ஆரவ் சாராவும் தயாராக சென்றனர். மகாவின் தாய் தந்தை வரவில்லை என்று விட அவளும் அவர்களை வற்புறுத்தாமல் மற்றவர்களுடன் கிளம்பி ஹர்ஷா வீட்டை அடைந்து இருக்க, இதான் மாப்பிள்ளை வீடா என்றான் சிவா. ஆமா சிவா அண்ணா, இதுதான் ஹர்ஷாவோட வீடு, என்னென்னமோ நடக்குது, எனக்கு எதுவும் பிடிக்கல கடுப்புடன் கூறிய ஸ்ருதி பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வீட்டிற்குள் நுழைய நீரவ் சாஹில் பாலா மூவரும் யாருக்கு வந்த விருந்தோ என்பது போல் ஓரமாக அமர்ந்து இருந்தனர். அவர்களை கண்டவள் கோபம் பொங்க அவர்களிடம் சென்றாள். 3 பேரும் என்னத்தடா கிழிச்சிட்டு இருந்தீங்க என கத்தியவளின் குரலில் நிமிர்ந்தவர்கள் ஸ்ருதியை பாவமாக பார்க்க, ஹர்ஷா ஓகேவே சொல்ல மாட்டான்னு இவன் பக்கம் பக்கமா பேசினான், அந்த ஆளு ஓகே சொல்லிட்டான், சரி என்கேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் தானே, ஏதாவது பண்ணி நிறுத்தலாம்னு நினைச்சிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். சாரா போன் பண்ணி சொல்றா, இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் வந்துரு ஸ்ருதின்னு. எனக்கு மட்டும் அப்போ இருந்த கோவத்துக்கு 3 பேரும் நேர்ல இருந்து இருந்தீங்க, கருணை கொலை பண்ணிருப்பேன் என்றவளை நொந்து போய் பார்த்தான். நிரவ், தெரியாம இவளுக்கு கருணை கொலை கிளாஸ் எடுத்துட்டேன், அப்போல இருந்து இதையே சொல்லிட்டே இருக்கா. கடுப்பாக அவன் முணுமுணுக்கவும், செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு அங்க என்னடா முணுமுணுப்பு என்று அதற்கும் ஸ்ருதி கத்த, ஏய் கண்ணம்மா, நாங்க என்ன சாராக்கு
இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு ஐடியாவை தூக்கி கொடுத்தோமா? அந்த பல்லவியோட அப்பா அம்மா வந்தாங்க. வந்ததும் நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. என் தொங்கச்சி உடனே ஈன்னு பல்ல காட்டிட்டு சரின்னு சொல்லிட்டா. நாங்க ஏண்டி எது குடின்னு எவ்வளவோ கேட்டோம், ஒரு ரியாக்ஷனும் இல்ல. என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுல நீ வேற வந்ததும் வராததுமா இப்படி கத்துற? வந்து உட்காருவாடி என அவர்களின் சங்கத்தில் அவளையும் இணைத்து கொள்ள, ஹர்ஷா எப்படிடா ஓகே சொன்னாரு என்று கடுப்பாகினாள் ஸ்ருதி. எய்யி குல்ஃபி, ஏண்டி முகத்தை இப்படி வச்சு இருக்க? நாம என்ன இளவு வீட்டுக்கா வந்து இருக்கோம்? கல்யாண வீடுடி, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? மகாவிடம் கடுப்பாக சிவா கேட்கவும் அவனை வலியுடன் கூடிய பார்வை பார்த்தவள், நானும் சிரிக்கணும்னு தான் சிவு நினைக்கிறேன், ஆனா முடியல. குல்ஃபி, நான் ஒண்ணு கேட்டா மறைக்காம பதில் சொல்லுவியா? என்ன? ஹர்ஷாவோட என்கேஜ்மெண்ட்னு நீ இவ்ளோ அப்செட் ஆகுற, அதனாலதான் கேக்குறேன், மறைக்காம சொல்லு. ஹர்ஷாவை நீ லவ் பண்றியா என்றதும் அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள் மஹன்யா. அந்த பார்வையில் என்ன இருந்ததோ அவளை அறிவாள். என்னடா புதுசா கேக்குற? நான் தான் நடந்த எல்லாமே உன் கிட்ட சொல்லிட்டேனே, அப்புறம் இப்படி புதுசா கேட்டா என்ன அர்த்தம் சிவு என்றவளை கண்டு மேலும் கீழும் தலையை ஆட்டியவன், அப்போ சரி குல்ஃபி, நீ மூஞ்சை இப்படி வைக்காத, பார்க்க சகிக்கல, நாம போய் கல்யாண வேலையை பார்க்கலாம். அவள் கையை பிடித்து கொண்டு அவன் உள்ளே நுழைய, மகா அக்கா வாங்க வாங்க என உற்சாகமாய் வரவேற்றாள் சாரா. இவர் யாரு என்கவும் மகாவின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்ட சிவா, ஹாய், ஐ எம் சிவமகிழன், மஹன்யாவோட ஹஸ்பண்ட் என்கவும் தாரா புருவம் எடுங்க. அவனை பார்க்க மகாவோ அதிர்ந்து போய் அவனை ஏறிட்டாள். ஏண்டா என அவனை அடித்தவள், இல்ல சாரா, ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றிட அதில் ஓ என கூறி லேசாய் சிரித்தவள், ஹாய் அண்ணா, சரி வாங்க வாங்க உள்ள வாங்க என்று அழைத்து கொண்டு உள்ளே செல்ல சிவாவோ, ஏண்டி இப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம்ல என மகாவின் காதை கடித்தான். செருப்பால் அடிப்பேன் நாயே, சாராவை தவிர மத்த எல்லாருக்கும் தெரியும், நீ மூடிட்டு வா என்றவள் ஓரமாக அமர்ந்து இருந்த சாஹில், நிரவ், பாலா மற்றும் ஸ்ருதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சாரா கூறிய இடத்தில் சிவாவுடன் அமர்ந்து கொள்ள உறவினர்கள் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர். ஏதோ ஒரு படப்படப்புடனும் பயத்துடனும் மகா அமர்ந்து இருக்க, சிவாவோ காலை ஆட்டி கொண்டு வருவோர் போவோரை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது வெள்ளை சட்டை, ஆழிவ் பச்சை பேண்டுடன் கை மடிப்பை ஏற்றிவிட்டபடி இறங்கி வந்த ஹர்ஷாவை கண்ட மஹன்யாவிற்கு மனம் துடியாய் துடிக்க, அவனையே வைத்த கண் எடுக்காமல் அவள் பார்த்து கொண்டிருக்க, ஹர்ஷாவோ அவளை பார்த்தும் பார்க்காதது போல் வெளியே சென்று விட்டான். அவர்தான் உன் எக்ஸ் ஹஸ்பண்டா என்ற சிவாவை முடிந்த அளவிற்கு முறைத்தவள் வெளியே சென்ற ஹர்ஷா மீண்டும் உள்ளே வரவும் அவனையே பார்க்க, ஏய், எது கூடி அவர் இப்படி தேன் மிட்டாயிலேயே மொய்க்கிற மாதிரி பேணு பாக்குற? சும்மா இருடி, கல்யாண மாப்பிள்ளை அவரு, நீ இப்படி பாக்குறத வேற யாராவது பார்த்துட்டு ஏதாவது தப்பா ரூமர்ஸ் கிளப்பி விட்டுட போறாங்க. அவள் காதோரம் கிசுகிசுத்த சிவாவை அவள் கிஞ்சித்தும் மதிக்கவில்லை. படியேற சென்ற ஹர்ஷாவை வழிமறைத்த சிவா, ஹாய் கல்யாண மாப்பிள்ளை என கையை நீட்ட யார் என்ற யோசனையுடன் அவன் கையை குலுக்கியவன் ஹர்ஷதேவ் என்றிட, யா, ஐ நோ இட், பொண்ணு எங்க இருக்காங்க பார்க்கணும். மகாவை திரும்பி பார்த்துவிட்டு அவன் கேட்க அவளோ உச்சக்கட்ட பதற்றத்தில் எழுந்து இருந்தாள். எழுந்து சென்று சிவாவை தடுக்கவும் முடியவில்லை, அங்கேயே அமைதியாய் நிற்கவும் முடியவில்லை. பவி மேல ரெடி ஆகிட்டு இருக்கா என்றதும் உடைந்தே போனாள் மஹன்யா. அவளை பல்லவி என்று சொல்லாமல் பவி என்றதிலே இருவருக்குமான புரிதலை மகாவின் மனம் உணர்ந்துவிட உள்ளுக்குள் நொறுங்கி போனாள் பெண்ணவள். ஓ ஓகே மாப்பிள்ள ரெடி போல இருக்கே. குல்ஃபி எப்படி இருக்காரு மிஸ்டர் ஹர்ஷா? மகாவை நோக்கி அவன் திரும்பவும் ஹர்ஷாவின் பார்வையும் அவள் புறம் திரும்பியது. அவன் தன்னை பார்க்கிறான் என்று உணர்ந்ததும் மகாவின் மனதில் வலி கூடி போக நிமிர்ந்தும் பார்க்காமல் இருந்தவளை சிவாவின் குல்ஃபி என்ற அழைப்பு எரிச்சலை கொடுத்தது. ஏய் சொல்றி, எப்படி இருக்கு என்றவனை கண்கள் உயர்த்தி பார்த்தவள், சிவ் ப்ளீஸ் ஸ்டாப் என்று கெஞ்சிட, யார் மஹன்யா இவரு என்றான் ஹர்ஷா. அடிக்கடி மஹன்யா என்று அழைப்பான் தான், ஆனால் இந்த முறை அவனின் அழைப்பு ஒரு அந்நியத்தை ஏற்படுத்த இன்னும் உடைந்து போனாள் மகா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன், ஐ எம் சிவமகிழன் என்றவனை மகா முறைத்து பார்க்க, ஹர்ஷாவோ ஓ அப்படியா மஹன்யா என்றான் அவளிடமே. இல்ல ஹர்ஷா, அவன் விளையாடுறான். என்னமோ அவனிடம் பேசி முடிப்பதற்குள் மூச்சு வாங்கியது பதற்றத்தில். ஓ ஓகே சரி, நீங்க உட்காருங்க, எனக்கு வேலை இருக்கு என்றவன் கிளம்பிவிட தொம்மென்று சோபாவில் அமர்ந்த மஹன்யா முகத்தை மூடிக்கொள்ள, ஏய் குல்ஃபி, ஏண்டி நான் பொய் சொன்னேன்னு அவன் கிட்ட சொன்ன, நாம அப்படியே மெயின்டைன் பண்ணி இருக்கலாம்ல என்றவனை அடி வெளுத்து விட்டாள் மகா.
இருக்கும் வழியில் அவன் ஒரு புறம் அவளை சாகடிக்கிறான். ஏண்டா, ஏன் ஏன் இப்படி பண்ற? சும்மாவே இருக்க மாட்டியா? ப்ளீஸ் சிவு, கொஞ்ச நேரம் சும்மா இரு, என்னால முடியல. நீ என்ன ரொம்ப திட்டிட்ட, நான் கோவமா போறேன் என்றவனை முறைத்து வைத்தவள் போய் தொலை என்று விட அவனும் எழுந்து ஸ்ருதியிடம் செல்லலாம் என கிளம்பினான். வேகமாய் வீட்டிற்குள் நுழைந்த ஷாலினி அவனை கவனிக்காமல் மோதிவிட தடுமாறி விழ போனவனின் கையை பிடித்து நிறுத்திவிட்டாள். விழுந்து விடுவோமோ என்று ஒருவித பதற்றத்தில் இருந்தவன் ஷாலினி கை கொண்டு பிடிக்கவும் ஆழ்ந்து மூச்சை இழுத்துவிட்டு தேங்க்ஸுங்க என்றிட, நீங்க ஓகே தானே? ஐ எம் சோ சாரி, நான் தான் பார்க்காம வந்துட்டேன் என்றாள் சற்று பயத்துடன். ஐ எம் ஃபைன் என்றவன் சிறிதாக புன்னகைத்துவிட்டு அவ்விடத்தில் இருந்து அகன்றுவிட ஷாலினியும் உள்ளே சென்றாள். சோகமே உருவாய் அமர்ந்து இருந்த நம் பெத்து பாய்ஸ் கேங்கை நோக்கி சென்றவன், ஸ்ருதி என்ன பிளான் என கேட்க, அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க ஒருத்தல்ல சிவானா. முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் அவள் கூறவும் லேசாக புன்னகைத்தவன், சரி ஏதாவது பிளான் பண்ணுவோம் என்று விட்டு அவர்களுடன் அமர, யார் இவரு என்ற ரீதியில் பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் சிவாவை அறிமுகம் செய்து வைத்தாள் ஸ்ருதி. நிச்சயத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் என்று சிவா சொல்லவும், ஐயோ பகவானே, என்ன சொல்றேள், அதெல்லாம் தப்பு என்றாள். அக்ஷயா பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு அதில் லேசாய் புன்னகைத்தவன், ஒரு நல்லது நடக்கணும்னா எவ்வளோ தப்பு வேணும்னாலும் செய்யலாம் என்றிட அக்ஷயாவோ பாலாவை தான் பாவமாக ஏறிட்டாள். மீரா, உன் மஹன்யா மேடம் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தி தாண்டி ஆகணும். ஆமா, என் மச்சானுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல, கல்ல முழுங்கின கணக்கா விரப்பா சுத்திட்டே இருக்கான். இந்த கவுண்டருக்கு எல்லாம் இப்போ நேரம் இல்லை என்ற ஸ்ருதியை நிறவு முறைக்க அவளோ அவனை கண்டுகொள்ளாமல் சிவா புறம் திரும்பினாள். சிவா அண்ணா, நீங்க சொல்லுங்க, ஏதாவது பிளான் உங்ககிட்ட இருக்கா? எனக்கு எதுவும் தோணல ஸ்ருதி குட்டி, எல்லாரும் யோசிங்க, ஏதாவது தோணுனா சொல்லுங்க, ஓகே நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லனா விட்டுடலாம் என்கவும் அனைவரும் தீவிரமாக யோசிக்க தொடங்க ஷாலினியும் நம் வெத்து கேங்குடன் இணைய வந்தாள். ஹேய் ஷாலினி வா வா என்ற ஸ்ருதி சிவாவை கை காட்டி, இவர்தான் சிவமகிழன், என்னோட அண்ணா என்றிட ஓ ஹாய் என்றாள். சின்ன சிரிப்புடன், வணக்கம்ங்க, டேக் யுவர் சீட் என்றவன் ஆழ்ந்து யோசிக்க தொடங்க ஷாலினியோ அதை கண்டு என்னவென ஸ்ருதியிடம் வினவினாள். அவளும் நடந்ததை சொல்ல ஷாலினி அவள் பங்கிற்கு யோசிக்க தொடங்கினாள். எனக்கு ஒரு ஐடியா என்ற பாலாவை அனைவரும் திரும்பி பார்க்க, பேசாம நாம எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணம் எங்களுக்கு பிடிக்கல நிறுத்துங்கன்னு போராட்டம் பண்ணா என்ன, என்றவனை இவனை கொன்னாதான் என்ன என்ற ரீதியில் அனைவரும் முறைக்க, பிளான் பிடிக்கலையா என்றான் அவர்களின் முகத்தை எல்லாம் பார்த்து. உன் மூஞ்சு மாதிரியே மட்டமா இருக்கடா நாயே, நாம அப்படியே சிஎம் பிஎம் பிரசிடென்ட், நமக்கு பிடிக்காத கல்யாணத்தை யாரும் பண்ண மாட்டாங்க, ஏதாவது சொல்லிட போறேன். நம்மளெல்லாம் ஒரு ஆளா கூட மதிக்காம என் ஆளு ஆப்ஸ் ஒத்த ஆளா கல்யாண வேலையை பார்த்துட்டே இருக்கான். இவன் என்னடானா போராட்டம் நீரோட்டம்னு காமெடி பண்ணிட்டே இருக்கான். இன்னொரு முறை இந்த மாதிரி காமெடி பண்ண என்ன மனுஷனாவே பார்க்க முடியாது என்று பொங்கிய சாகிலை பாவமாக பார்த்து பாலா தலையை ஆட்ட மீண்டும் அனைவரும் யோசிக்க தொடங்கினர். நாம ஏன் சாரா கிட்டேயே போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொல்லக்கூடாது? வேறு யார்? ஸ்ருதிதான். அவள்தான் ஆரம்பத்தில் இருந்தே கூவி கொண்டிருக்கிறாள், உண்மையை சொல்லலாம் உண்மையை சொல்லலாம் என்று. யாரும் கேட்டப்பாடுதான் இல்லை. இல்ல ஸ்ருதி, அது இந்த தருணத்துல செட் ஆகாது, நாம வேறதான் யோசிக்கணும் என்றான் சிவா. அண்ணா ஏன் செட் ஆகாதுன்னு சொல்றீங்க? நாம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. ஸ்ருதி, இப்ப போய் சொன்னா சாரா அக்கா கோவம் தான் படுவாங்க, அந்த கோவத்துல அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பிளான் சொல்லாம மாசா யாராவது சொல்லுங்க, கல்யாணத்தை நம்ம ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணணும், ஆனா நாம தான் பண்றோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது என்ற ஷாலினியை பெருமையாய் பார்த்த சிவா, உங்க ஒருத்தங்களுக்கு தான் என் ஐடியா கரெக்டா புரிஞ்சு இருக்கு என்று பாராட்ட மிருதுவாய் புன்னகைத்தாள் அவள். ஹர்ஷா அண்ணா கிட்ட பேசி பார்க்கலாமா என்ற அக்ஷயா குழந்தையை முறைக்க கூட முடியாமல் அமைதியாய் பார்த்த அனைவரும் வேண்டாம் என்று ஒரே போல் தலையை ஆட்ட ஏன் என்றாள் அவள். அவன் பல்லவிய சுருக்கி பவின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டான். இனிமே அவன் கிட்ட பேசுறதுல எந்த யூஸும் இல்ல. பாலா சொல்லவும் சரி என்றவள் அமைதியாகிவிட்டாள். பேசாம நாம இந்த வீட்டுல யாரோ பாம் வச்சு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் கிளப்பி விட்டுலாமா? போலீஸ் மூளை கொண்ட சாஹில் அறிவே இல்லாமல் அவன் ஐடியாவை முன்வைக்க ஏண்டா என்ற ரீதியில் அனைவரும் அவனை பார்க்க, புரிஞ்சு போச்சு வேற யோசிங்க என நாசூக்காய் திட்டு வாங்காமல் தப்பித்து கொண்டான் டிஎஸ்பி. நிச்சயதார்த்தம் மோதிரம் இருந்தாதான நிச்சயம் நடக்கும், நாம அந்த நிச்சய மோதிரத்தை தூக்கிட்டா கெத்தாக கூறுவதாக நிறவே நினைத்து கொண்டான்.
நாம தூக்கிட்டா அவங்க பத்திரிகை மட்டும் படிச்சுட்டு கல்யாண தேதியை குறிச்சிடுவாங்க. ஏதாவது சொல்லிட போறேன். பிளானா இது இல்ல பிளானா இதுன்னு கேக்குறேன். ஒழுங்கா சொல்றதா இருந்தா சொல்லு, இல்லனா சொல்லவே சொல்லாது பொங்கி விட்டாள் ஸ்ருதி. சரி சரி, கூல் கண்ணம்மா கூல் என அவளை அமைதிப்படுத்தினான் நிரவ். எனக்கு ஒரு ஐடியா என்ற ஷாலினியை அனைவரும் திரும்பி பார்க்க, நீயாவது பிரில்லியன்ட் பிளான சொல்ல ஷாலினி என்று சாஹில் ஊக்கப்படுத்த, ஹான் என் பிளான் என்னன்னா, நாம இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க விட்டுருவோம் என்கவும் அவளை மற்றவர்கள் தீயாய் முறைக்க சிவாவோ கேள்வியாக பார்த்தான். ஏண்டி என்கேஜ்மெண்ட் நிறுத்த பிளான் கேட்டா நீ பிளான்னு சொல்லி அதை நடத்தலாம்னு சொல்ற? கேவலமான பார்வையுடன் ஸ்ருதி கேட்கவும் அவளை முறைத்த ஷாலினி, இப்போ நாம இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்ல. சாரா அக்காக்கும் ஓகே, ஹர்ஷாக்கும் ஓகே, பல்லவிக்கும் ஓகே, அவ ஃபேமிலிக்கும் ஓகே. நாம ஏதாவது பண்ண போய் இது நின்னாலும் கல்யாணம் நடக்கும். அதுக்கு தான் சொல்றேன், நம்ம கல்யாணத்தையே நிறுத்துவோம். இந்த என்கேஜ்மெண்ட் நடந்தா நடந்துட்டு போகட்டும், நமக்கு என்ன என்ற ஷாலினியை அனைவரும் ஆவென்று பார்த்தனர். இவ்ளோ அறிவா பேச நீ என் கிட்ட இருந்து தானே கத்துக்கிட்ட? பாபு சாஹில் கேட்கவும் கூட்டமே அவனை துப்பிவிட, இட்ஸ் ஓகே என்று துடைத்து கொண்டவன், இந்த பிளான் எனக்கு சரின்னு தான் படுது என சொல்ல, ஆமா இவங்க சொல்றது 100% ரைட் தான். நாம என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாம மேரேஜ் ஸ்டாப் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சூப்பருங்க, எங்க யாருக்கும் தோணாத ஒன்ன நீங்க யோசிச்சு இருக்கீங்க, வெரி குட் என்று சிவா பாராட்டவும் ஷாலினிக்கு பெருமையாய் போய்விட என சிரித்தாள் அவள். ஓகே, இப்போ வாங்க உள்ள போய் நிச்சயத்துக்கான வேலையை பார்ப்போம். நிரவு எழுந்து நின்று சொல்லவும் அனைவரும் தலையை ஆட்டிவிட்டு அவன் பின்னே சென்றனர். உள்ளே மஹன்யா மட்டும் தனியே அமர்ந்து இருக்க அவளின் உணர்ச்சி துடைத்த முகத்தை பார்த்தவர்களுக்கு ஹர்ஷாவின் மீது கோபம்தான் வந்தது. மஹி மஹி என்று உருகி கொண்டிருந்தவனுக்கு என்ன ஆகிற்று, ஏன் இந்த திருமணத்திற்கு சரி என்றான் என ஒன்றும் புரியாமல் ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்தில் அமர்ந்து கொண்டனர். அம்மாடி சாரா, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பல்லவியின் தாயார் கேட்கவும், சரி என்றவள், நான் ஹர்ஷாவை வர சொல்றேன், நீங்க அண்ணிய கூட்டிட்டு வாங்க என்று விட்டு மேலே சென்றாள். ஆலிவ் பச்சை புடவையில் ஆங்காங்கே வெள்ளை நிற பூக்கள் தூவப்பட்டிருக்க அதற்கு மேட்சாக அணிகலன் அணிந்து அழகாய் இறங்கி வந்தவளை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை மஹன்யா. அழகாய் இருக்க பவி என அவளின் தாயார் நெட்டி முறிக்க லேசாக புன்னகைத்தவள் அடுத்ததாய் சாராவுடன் இறங்கி வந்த ஹர்ஷாவை திரும்பி பார்த்தாள். யோஃப் என்னையா மேட்சா போட்டுட்டு வராங்க, யாரையா எடுத்தது? கொலைகாண்டில் ஸ்ருதி நிரவ்விடம் எகிற அவனோ பாவமாய் பார்த்து, என் தங்கச்சி ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கா இல்லையா, நேத்து ஒரே நாள்ல இப்படி செட் பண்ணிட்டா, பார்த்து 2 பேரையும் ஒரேடியா செட் பண்ணி விட்டுட போறா பல்லை கடித்து கொண்டு அவள் சொல்லவும், அப்படியெல்லாம் நடக்காது கண்ணம்மா என பம்பி கொண்டு கூறினான் நிரவ். ஹெய் குல்ஃபி மாப்பிள்ளையும் பொண்ணும் மேட்சிங் சொக்காடி. ஹர்ஷாவையும் பல்லவியையும் மாறி மாறி பார்த்து கொண்டு அவன் சொல்லவும் அவ்வளவு நேரம் நிமிராமல் அமர்ந்து இருந்தவள் பட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். இருவரும் ஒரே போல் உடை அணிந்து இருக்க அதை கண்டவளின் மனம் சுருக்கென்று தைத்தது. ஹர்ஷாவையே அவள் ஏக்கமாக பார்த்து கொண்டிருக்க ஆரவ் மற்றும் சாரா எங்கிருந்தோ ஓடி வந்து ஹர்ஷாவின் காலை கட்டி கொண்டனர். அழகா இருக்கீங்க ஹர்ஷா என சாரா சொல்லவும் மிருதுவாய் புன்னகைத்தவன், தேங்க்ஸ் சாரா என்று அவள் கண்ணம் கிள்ள ஆரவோ பல்லவியை பார்த்துவிட்டு, இவங்களதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்றான். ஹர்ஷா ஆம் என்று தலையை ஆட்ட, எங்க அம்மாக்கும் நாங்க இப்படி கல்யாணம் பண்ணுவோம் ஹர்ஷா என்று விட்டாள் சாரா. அதில் பதறி போன மஹன்யா சாரா என அதட்ட அனைவரின் பார்வையும் அவள் மேல் பதிந்தது. சாரா, ஆரவ் இங்க வாங்க. யார் பார்வையையும் கண்டுகொள்ளாமல் அவள் அழைக்க இருவரும் பாவமாக பார்த்துவிட்டு அவள் அருகே சென்றனர். மம்மா, நீ கல்யாணம் பண்ணிப்பதான்? மழலை மாறாமல் கேட்ட சாராவை கனிவாக பார்த்தவள், அம்மா ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற சாரா என்றிட, அப்பதானே எங்களுக்கு அப்பா கிடைப்பாங்க என்றிருந்தாள் அவள். அதில் உள்ளுக்குள் உடைந்து போன மஹன்யா, ஏன் சாரா உனக்கு அம்மா மட்டும் வேண்டாமா, அப்பாவும் வேணுமா? ஏற்கனவே மனதளவில் நொந்து போயிருந்தவளுக்கு சாராவின் கேள்வி இன்னும் மனதை தளர செய்தது. இல்லமம்மா, எல்லாருக்கும் அப்பாவும் தானே இருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற தேஜாக்கு கூட அப்பா இருக்காங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் இல்ல? எங்களுக்கும் அப்பா வேணும் அம்மா. அதுக்காக நீ வேண்டாம்னு நான் மீன் பண்ணல. அப்பாவும் வேணும், நீயும் வேணும். நாம ஜாலியா இருக்கணும். ஆசையுடனும் ஏக்கத்துடனும் கூறிய மகளை அணைத்து கொண்டவளுக்கு அழுகையில் தொண்டை அடைக்க சுற்றுப்புறம் கருதி அடக்கி கொண்டாள் பெண்ணவள். ஐயரே, நீங்க நிச்சய பத்திரிகை வாசிங்க. பல்லவியின் தந்தை சொல்லவும் சரி என்றவர் எழுதி வைத்திருந்த நிச்சய பத்திரிகையை வாசிக்க தொடங்கினார்.
இன்னும் ஒரு வாரத்தில் திருமண தேதி குறிக்கப்பட்டிருக்க அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்சு, ஒரே வாரமா? அதிர்ச்சி குறையாமல் சாஹில் கேட்கவும் இயல்பாக அவள் தோளை குலுக்க அவனோ நிரவை திரும்பி பார்த்தான். என்ன மச்சான் இது? கண்களாலே அவன் கேட்கவும் தலையெழுத்து என்று அவன் நெற்றியில் ஆட்காட்டி விரலால் கோடு இழுக்க சாஹிலோ திரும்பி ஹர்ஷாவை பார்த்தான். பல்லவியிடம் ஏதோ ஒன்றை அவன் பேசிக் கொண்டிருக்க அதை ஆர்வமாக அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். இருவரின் ஜோடி பொருத்தமும் பார்க்க நன்றாகத்தான் இருந்தது. மோதிரம் மாத்திக்கோங்க என்று ஐயர் சொல்லவும் ஹர்ஷாவிடம் ஒன்றையும் பல்லவியிடம் ஒன்றையும் சாரா கொடுக்க இருவரும் நேருக்கு நேராக ஒருவரை ஒருவர் பார்த்து அழகாய் புன்னகைத்தனர். முதலில் ஹர்ஷா பல்லவி விரலில் மோதிரத்தை மாட்ட அதை கண்ட மகாவிற்கு மனம் துயரத்தில் ஆழ்ந்தது. முள்மேல் அமர்ந்து இருப்பது போல் அந்த இருப்பிடமே அவளுக்கு வலிக்கச் செய்ய தலையை கவிழ்ந்து கொண்டு அவள் கையில் இருந்த பிரேஸ்லெட்டை பார்த்தவள் பட்டென்று நிமிர்ந்து ஹர்ஷா கையில் இருக்கிறதா என்று பார்க்க அவன் கையில் இல்லை. அதில் அதிர்ந்து போனவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வர அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் எழுந்து வெளியே ஓடியவளை நம்பெத்து கேங் பாவமாகவும் வருத்தமாகவும் பார்த்து வைத்தனர். பல்லவி அடுத்ததாக மோதிரம் போட கூட்டத்தில் சாரா ஒருத்தி மட்டுமே கையை தட்டினாள். மகிழ்ச்சியாய் தன் காரில் அமர்ந்த மஹன்யா ஸ்டியரிங்கில் முகம் சாய்த்து மௌனமாய் அழுதாள். அவளால் ஹர்ஷாவை இன்னொரு பெண்ணுடன் பார்க்கவே முடியவில்லை. அவன் மொத்தமாய் விலகி சென்றது போல் அவள் மனம் உணர ரணமாய் வலித்தது ஒவ்வொரு நொடியும். ஒருவர் என்ன நேர்ந்தாலும் நம்முடனே இருப்பர், நமக்காகவே இருப்பர். திடீரென்று ஒரு நாள் இல்லாமல் போனால் மனம் ஒரு வெறுமையையும் வலியையும் உணரும். அப்படிதான் இருந்தது மகாவிற்கு. இத்தனை நாட்களாக அவனை போ போ என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது எல்லாம் செல்லாமல் அவளுடனே இருந்தவன் இப்படி ஒரே நாளில் இன்னொருத்திக்கு சொந்தமாகி நின்றால் பாவம் அவளும் என்னதான் செய்வாள்? அவன் ஏற்படுத்திய காயம் யாவும் மறைந்து போனது. அவள் கண்களுக்கு அவன் யமனாக எல்லாம் தெரியவில்லை. ஒரு நல்ல மனிதனாய் சாராவிற்கு நல்ல அண்ணனாய்தான் தெரிகிறான். அவனின் நல்ல குணத்தை கண்டு அவளுக்குள் பல முறை ஆச்சரியம் கொண்டிருக்கிறாள். விதி எங்களை வேறு வழியில் சந்திக்க செய்து இருந்தால் இந்த வலி எதற்கும் இடமில்லையே என எண்ணி எண்ணி உடைந்து அழுதாள் அவள். அவனின் நேசம் பொங்கும் விழிகளும், இவளை கண்டால் மலரும் இதழும், இவளுடன் பேசும் பொழுது இருக்கும் மென்மையும், இவளுக்காகவே அவன் இருப்பதும் இந்த நொடி நினைவிற்கு வந்து அவளை பெரிதும் பாதிக்க காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அதற்கு மேல் அந்த இடத்தில் இருக்கும் சக்தி சிறிதும் இல்லாமல் அவனை முதலில் சந்தித்ததிலிருந்து ஒவ்வொன்றாய் கண் முன்னே வந்து சென்றது. தன் காதலை யாசித்து அவன் நின்றதை மனம் பெரிதாக படம் போட்டு காட்ட அவளால் சுத்தமாக முடியவில்லை. கண்ணீர் திரையிட்டு சாலையை மறைக்க காரை ஓரம் கட்டினாள் அவள். நெஞ்செல்லாம் கனத்து போனது. மூச்சு விடவே சிரமமாக இருந்தது. வாழ்க்கை தனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வலியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி கதறி தீர்த்தாள் பெண்ணவள். ஏன் இவ்வளவு அழுகிறாய் என்று மனம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை அவள். இப்படி ஒரு தருணம் தன் வாழ்வில் வரும் என ஒரு முறை கூட அவள் நினைத்தது இல்லை. ஹர்ஷாவை மீண்டும் பார்ப்பாள் என்று கூட அவள் நினைக்கவில்லை. நன்றாக போய்க் கொண்டிருந்த அவள் வாழ்வில் ஹர்ஷாவின் வரவு ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தது. அவனை கண்டு முதலில் பயம்தான் கொண்டாள். ஆனால் போக போக அவனின் நல்ல குணம் அவளை வேறு விதமாய் அவனை பார்க்க செய்தது. இவள் சொல்லிய ஒரே காரணத்திற்காக வரம்பு மீறாமல் இருந்த அவன் செயலிலும் அவன் பேச்சிலும் பெரிதாக ஆச்சரியம் கொண்டாள் அவள். இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆண்மகனை அவள் பார்த்ததே இல்லை. அவனின் காலமும் இழப்பும் மட்டுமே தன்னிடம் அப்படி அவனை மாற்றி இருந்தது என்பதை உணர்ந்து கொண்டவளுக்கு அவன் மேல் ஒருவித மரியாதை வந்தது என்னவோ உண்மைதான். இப்படிப்பட்டவனின் அதீத காதலை ஏற்படுத்திய விதிக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையை ஏன் எனக்கு தரவில்லை என்று எண்ணி கண்ணீர் வடித்தாள் மகா. இப்பொழுது அந்த காதலும் உனக்கு சொந்தமில்லை என மனம் உண்மையை உரைக்க அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இனி தன் வாழ்வில் என்ன இருக்கிறது சந்தோஷம் கொள்ள என்று எண்ணி அவளுக்கு செத்தால்தான் என்ன என்று தோன்றிவிட அதை உடனே மறுத்தவள் தன்னை இயல்பு நிலைக்கு திருப்ப முயற்சித்தாள். ஏன் குல்ஃபி, சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டே இருக்க? நாங்க நீ பந்தியில இருப்பன்னு நினைச்சு அங்கதான் முதல்ல தேடினோம். ஆனா இல்ல. அப்புறம் ஸ்ருதி தான் சொன்னா, அக்கா கார் இல்ல, அவ வெளியே போயிட்டான்னு. அப்புறம் அவ ஆளு நிரவ் ப்ரோ கூட வீடு வந்து சேர்ந்தோம். ஆனா நீ சாப்பாட்டை மிஸ் பண்ணிட்ட குல்ஃபி. எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுவும் பாயசம்னு ஒண்ணு வச்சாங்க. அது பாயசம் இல்ல, அமிர்தம். அமிர்தம் என்றவனை மகா முறைத்து வைக்க ஏன் என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஓ, உனக்கு பாயசம் கிடைக்கலன்னு ஃபீலிங்ஸா? அப்போவே உனக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வரலாம்னு தாண்டி நினைச்சேன். அப்புறம் உனக்கு வேண்டாத கல்யாணத்துல கை நினைக்காம மாசா போய் இருக்க உன் கெத்த இறங்க விட வேண்டாம்னு தான் வந்துட்டேன்.
ஒருவேளை நீ பாயசம் குடிக்கிற மூடுல இருந்தா சொல்லு, வெளியே போயிட்டு வருவோம் என்று விடாமல் பேசி கொண்டிருந்தவனை முறைக்க மட்டுமே முடிந்தது அவளால். அவங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருந்துச்சுல, சரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு நியாயமான பதில் சொல்றியா? என்ன கேட்க போற? பாயசத்துல முந்திரி போடுவாங்களா மாட்டாங்களான்னு கேட்க போறியா? சே, அந்த மாதிரி சில்லியான கேள்வியெல்லாம் இந்த சிவமகன் கேட்க மாட்டான். மேட்டரே வேறமா, நியாயமா பதில் சொல்லவனா சொல்லு, நான் கேட்கிறேன். சரி என்னன்னு கேளு, நான் நியாயமா பதில் சொல்ல ட்ரை பண்றேன். ட்ரை எல்லாம் இல்ல, நியாயமா தான் சொல்லணும். சரி கேளு, நியாயமாவே பதில் சொல்றேன். ஹான், பல்லவி ஹர்ஷதேவ் நல்லா இருக்கா இல்ல மஹன்யா ஹர்ஷதேவ் நல்லா இருக்கா என்கவும் மகாவின் முகமே சுருங்கி போய்விட வலியுடன் அவனை பார்த்தாள் அவள். உன் நியாயமான பதிலுக்கு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேண்டி, சொல்லு. அவள் முகத்தில் தெரிந்த வலியை புரிந்து கொண்டும் வேண்டுமென்றே அவன் கேட்க மகாவோ வாயை திறக்கவில்லை. நீயா சொல்றியா இல்ல உங்க அம்மா அப்பா தங்கச்சிய கூப்பிட்டு இத கேட்கவா என்கவும் உடைந்து அழுதாள் பெண் அவள். அவள் அழுகவும் சற்று நேரம் அவளையே பார்த்தவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவனுக்கு கோபமாக வந்தது. எப்போவோ முடிக்க வேண்டிய பிரச்சனையை இவ்வளவு தூரம் இழுத்து வைத்து இருக்கிறாள் என்று எண்ணி வேதனை கொண்டது அவன் மனம். அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று அவள் வாயால் சொல்லி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். மகாவின் முகத்தையும் கண்களையும் பார்த்தாலே தெரிந்துவிடும் அவள் மனதின் எண்ணங்கள். தன்னையே சுற்றி சுற்றி வந்தவனை உதாசீனம் செய்துவிட்டு இப்பொழுது அவன் விலகி சென்றதும் அழுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவளை சமாதானம் செய்ய கூட தோன்றாமல் சிவா அமைதியாய் தோட்டத்தில் இருந்த மரம் செடி கொடிகளை எல்லாம் வெறித்து கொண்டிருக்க அவ்விடத்தில் வந்து சேர்ந்தாள் கங்கா மற்றும் அவள் குடும்பம். வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவள் கண்டது கதறி அழுது கொண்டிருந்த தங்கையைத்தான். அதை கண்டதும் என்னவோ ஏதோவென்று பதறி போனவள் வேகமாய் அவளை நோக்கி ஓடி வர அனன்யாவை உள்ளே செல்லுமாறு கூறிய அசோக்கும் மகாவிடம் வந்தான். மகா, என்னடி என்னாச்சு? அவள் கால் அருகே அமர்ந்து கங்கா கேட்க அக்காவின் குரலை கேட்டதும் இன்னும் உடைந்து அழுதவள் அக்கா என்ற கேவலோடு கங்காவை அணைத்துக் கொள்ள அவளோ சிவாவை கேள்வியாக பார்த்து என்னவென கண்களாலே கேட்க அவனோ போக்கா என கடுப்புடன் கூறி திரும்பிக் கொண்டான். தன் தோளில் முகம் சாய்த்து கண்ணீர் வடிப்பவளை வருத்தமாக பார்த்த கங்கா, ஏய் குட்டி, என்னடி என்னாச்சு சொல்லு, என்ன பிரச்சனை என கேட்க அவளோ கொஞ்ச நேரம் என்ன, எதுவும் கேட்காத பிளீஸ் என்றாள் அழுகையோடு. கங்காவும் அதற்கு மேல் எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் அமைதியாக அவள் கூந்தலை கோதி கொடுக்க சற்று நேரத்தில் அழுகை மட்டுப்பட்டது. கங்காவிடமிருந்து பிரிந்தவள் வாங்க மாமா உட்காருங்க என்றாள். நின்று கொண்டிருந்த அசோக்கை பார்த்து என்னாச்சு மகா என அவனும் அவன் பங்கிற்கு கேட்க ஹர்ஷாக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. உணர்ச்சியற்ற குரலில் அவள் சொல்லவும் கங்காவும் அசோக்கும் அதிர்ந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏய், சாரா உயிரோட வந்துட்டான்னு போன வாரம் தான் நீ சொன்ன. சரி அவளை பார்த்துட்டு போலாம்னு லீவ் போட்டுட்டு நாங்க கிளம்பி வந்தா நீ என்னடி பெரிய குண்டா தூக்கி எங்க தலைய வைக்கிற? எப்படிடி அவருக்கு கல்யாணம் வரைக்கும் போச்சு? என்ன எதுவும் கேட்காதக்கா, நான் பேசுற நிலைமையில இல்ல, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, எனக்கு வேலை இருக்கு, மாமா சாப்பிடுங்க என்றவள் வீட்டிற்குள் சென்றுவிட இருவரின் பார்வையும் சிவாவிடம் வந்து நின்றது. என்னதாண்டா ஆட்சி என்கவும் அவனுக்கு தெரிந்தவரை அவன் சொல்லி முடிக்க கங்காவிற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஹர்ஷா முழுமைனசோட ஓகே சொல்லிருக்க மாட்டாரு சிவா. அக்கா அது எல்லாருக்கும் தெரியும்க்கா, ஆனா அவர் ஓகே சொல்லிட்டாரே, அதுவே போதாதா? ஒருவேளை மகாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு யோசிக்கிறவரு அந்த பல்லவிய கல்யாணமே பண்ணிக்கிட்டா என்ன பண்றது? இல்லடா சிவா, அப்படி எல்லாம் அவரு பண்ண மாட்டாரு. எனக்கு நம்பிக்கைன்னு இல்ல மாமா. இவ ஏதாவது சொன்னா பரவாயில்ல, அமைதியாவே இருந்தா அவரும் என்னதான் செய்வாரு. இவ சொன்ன ஒரு வார்த்தைக்காக மனுஷன் திரும்பவும் இவளை பார்த்து கூட எதுவுமே வரம்பு மீறி பேசல, செய்யவும் இல்லை. ஏன் என் கூட இருந்து கூட அவரு சொல்லல? அவர் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமாக்கா? அவர் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி இவ வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத சிவா, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அக்கா, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நிறைய பேர் இருக்காங்க இதை ஆப்போஸ் பண்ண, அதுல நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வாங்க சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் என்கவும் லேசாக சிரித்த இருவரும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அவனுடன் உள்ளே சென்றனர். கங்காவை கண்டு அவளின் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைய ஆரவ் சாரா தங்களின் பெரியம்மாவை அணைத்து கொண்டு துள்ளி குதித்தனர். அடுத்த நாள் ஸ்ருதி, சுஷ்டி
என சிவா கத்தி கொண்டிருக்க அவன் சத்தம் கேட்டு தன் அறையில் இருந்து வெளியே வந்தவள் அவன் அறைக்குள் சென்று, என்ன அண்ணா என கேட்க, ஏய் என்னடி ஏதோ ஒரு குரூப்ல என்ன ஜாயின் பண்ணி இருக்க, என்னது இது? தன் போனை காட்டி அவளிடம் கேட்க, அதான் குரூப் நேம் தெளிவா போட்டு இருக்குல்ல, மிஷன் டு ஸ்டாஃப் ஹர்ஷா மேரேஜ்னு. அப்புறம் எதுக்கு என்னைய வேற கூப்பிட்டு கேக்குற? இருந்தாலும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதான். சரி, இதுல அக்கா மாமாவையும் சேர்த்து விட்டுரு என்றதும் ஸ்ருதி சரி என்றிட நிரவ் ஏதோ வாய்ஸ் மெசேஜ் போட்டான். உன் ஆளு என்னமோ அனுப்புறாரு என்ற சிவா அதை ஆன் செய்தான். கைஸ், இன்னைக்கு அந்த பல்லாவரத்துக்கு பட்டு எடுக்க போறோம், அங்க போய் கடையை கொளுத்திடலாமா, இல்ல புடவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் அந்த புடவைய கொளுத்திடலாமா என அவன் அனுப்பி இருக்க அதை கேட்டதும் ஒவ்வொருவராய் பதில் அனுப்ப தொடங்கினர். பாலா, இல்ல நாம அதுக்கு முன்னாடியே காரை பஞ்சர் ஆக்கிடலாம், அப்ப எப்படி துணி கடைக்கு போக முடியும், தேவையில்லாம தீப்பெட்டி வாங்க வேண்டாம்ல. தீப்பெட்டி வாங்க காசு பார்த்துட்டு பஞ்சர் பண்ணலாம்னு சொல்ற அசிங்கமா இல்ல உனக்கு? பஞ்சர் எல்லாம் வேண்டாம், துணி கடையில பாம் இருக்குன்னு ரூமரை கிளப்பி விடலாம். வேற யார், நம் பாபு சாஹில் தான். ஸ்ருதி, இல்ல நாம புடவையவே எரிச்சிடலாம். அக்ஷயா, எதுவும் செய்யாதேல, கல்யாணத்தை மட்டும் நிறுத்திப்போம், இதெல்லாம் அவ பாத்துக்கிட்டோம். ஷாலினி, ஆமா அக்ஷு சொல்றதுதான் கரெக்ட், ஆமா ஷாலினி சொல்றதுதான் கரெக்ட் என சிவா அனுப்பவும் அருகே அமர்ந்து இருந்த ஸ்ருதி அவனை முறைக்க ஈ என சிரித்தவன், இந்த பொண்ணு மட்டும்தான் கொஞ்சம் அறிவா பேசுது அதான் என்று சமாளிக்க, பிளான சொன்னது அக்ஷயா. அக்கா, அதுக்கு ஒத்து ஊதினதுதான் ஷாலு என்று பல்லை கடிக்க, சரி விட்டுரி, யார் சொன்னா என்ன என்றவன் புடவை எடுக்க போய் ஒரு சம்பவம் மட்டும் பண்ணுவோம் என்று அனுப்பி வைக்க அடுத்து ஓகே என அனைவரும் ரிப்ளை செய்தனர். அறைக்குள் அமர்ந்திருந்த மகாவிற்கு சாரா போன் போட்டு விஷயத்தை சொல்லி கடைக்கு வர சொல்ல அவளோ வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டாள். உணவு கூட உண்ண தோன்றாமல் வீட்டை விட்டு வெளியே சென்றவள் காரை எடுக்க ஆரவ் சாரா அம்மா என்று கத்திக்கொண்டே வந்தனர். அவர்களை பள்ளியில் விட வேண்டும் என்பதை மறந்து இருந்தவள் தலையில் அடித்துக்கொண்டு கார் கதவை திறந்து அவர்களை உள்ளே அமர செய்தாள். ஏதேதோ எண்ணங்களுடன் காரை ஓட்டியவள் அவர்களை பள்ளியில் இறக்கிவிட்டு கல்லூரி கட்டுமிடம் நோக்கி சென்றாள். காரில் இருந்து இறங்கியதும் ஹர்ஷாவுடன் இங்கு இருந்த ஒவ்வொரு நினைவுகளும் கண் முன்னே வந்து செல்ல வாழ்க்கையையே வெறுத்து போனாள் பெண்ணவள். அவனுடன் பேசியது, வேலை செய்தது, தன் கையில் இருந்த பிரேஸ்லெட்டை அவன் கண்டு கண் கலங்கியது. தனக்காக குண்டடி வாங்கி வலியை பொறுத்து கொண்டு தன்னை வழிநடத்தியது. அவள் தந்தையின் உயிரை காப்பாற்றி கொடுத்தது. இறுதியாக உன்னை நினைத்து கொண்டே வாழ்ந்து விடுவேன் என்று அவன் சொன்னது அனைத்தும் அவள் நினைவில் வந்து செல்ல மீண்டும் காரில் ஏறி இலக்கு இல்லாமல் வண்டியை கிளப்பினாள் மஹன்யா. மகாவை தவிர அனைவரும் புடவை எடுக்க சென்றிருந்தனர். கடைக்கு வெளியே நம் வெத்து கேங் ஒன்று சேர, இந்த கூட்டம் எதுக்குனா அப்படின்னு நிரவ் சொல்ல வரவும், ஜூஸ் குடிக்க போறோமா என்றிருந்தான் சாஹில். அனைவரும் அவனை வெறியாக முறைக்க, பொண்ணு வீட்டு சைடு கிட்ட மாப்பிள்ளை வீட்டு சைடுன்னு கெத்து காட்ட போறோம் நிரவ் சொல்லவும் என்று அனைவரும் ஓலமிட போவோர் வருவோர் எல்லாம் அவர்களை திரும்பி பார்த்து விட்டு சென்றனர். ஆனா அதை எப்படி காட்டுறது என ஸ்ருதி கேட்க, அது ரொம்ப ஈஸி கண்ணம்மா, உள்ள வாங்க, நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் என்கவும் அனைவரும் அவன் பின்னே சென்றனர். உள்ளே பல்லவியின் குடும்பத்தினரும் ஹர்ஷா சாராவும் இருக்க, உள்ளே நுழைந்ததும் சேரில் அமர்ந்தவன் கால் மேல் கால் போட்டு, டேய் தம்பி என்று திமிராக ஒருவனை அழைக்க பல்லவியை பார்த்து கொண்டிருந்தவன் நிரவ் அழைக்கவும் திரும்பி என்னவென பார்த்தான். இங்க வாடா, தெனாவெட்டாக அவன் அழைக்கவும் அவனும் அருகே வரப்போ, போய் எங்க 7 பேருக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வாப்போ என்று சொல்லவும் அவன் நிரவை புரியாமல் பார்க்க, என்னடா பாக்குற, மாப்பிள்ளை வீட்டு சைடுடா, நாங்க போய் வாங்கிட்டு வரலனா வரதட்சணை கேட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுவோம், கல்யாணம் நடக்கணும் தான், போடா போ எங்கும் நம் வெத்து கேங் மம் போ என ஒத்து ஊத அவனோ சட்டை மடிப்பை ஏற்றி விட்டு நான் யாருன்னு தெரியுமா என கேட்க நக்கலாக தலையை ஆட்டிய நிரவ், பொண்ணு சைடு தானே தெரியும், தெரிஞ்சுதான் பேசுறோம், போடா என்றான் அலட்சியமாய். சென்னை சிட்டியோட ஏசிபிடா நானு, எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சி கல்யாணத்திலேயே வரதட்சணை கேப்பிங் என்கவும் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவர்களுக்குள்ளே பேசி கொண்டனர். பாலா, டேய் இவனை சூடாக்குனாலே கல்யாணம் நின்னுடும் போல இருக்கேடா. ஆமா, நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் எந்த பிளானும் போட வேண்டாம், இவன் கிட்ட வம்பு மட்டும் வளர்த்துக்கலாம் நிரவ் சொல்லவும் மற்றவங்களும் அதை ஆமோதித்து தலையை ஆட்ட டேயிட் என்றான் அவன். என்னடா அலுப்புடன் நிரவ் கேட்கவும், ஏசிபியோட தங்கச்சி கல்யாணத்திலேயே சட்டத்தை மீறுவீங்களா? உங்க எல்லாரையும் உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டல, என் பேர் சிவபாலன் இல்லடா.
அட, என் பேர் சிவமகிழன், வணக்கம் பாஸ். கையை நீட்டி சிவா சொல்லவும் வெறியாக அவன் முறைக்க, வேணாம்னா போடா என்றவனும் கையை மடக்கி கொள்ள, என்னங்கடா போலீஸ்னா பயம் இல்லையா உங்களுக்கு என்றான் நக்கலாய் பார்த்து கொண்டிருந்த அனைவரையும் கடுப்பாக பார்த்து. இவன் யாரு தெரியுமா? சாஹிலை காட்டி நிரவ் கேட்கவும் சிவபாலனின் பார்வை அவன் புறம் செல்ல, டிஎஸ்பிடா. ஏன் மச்சான், எஸ்பியை விட நீ பெரிய ஆளுதான் என்கவும் அவனும் ஆம் என்று தலையை ஆட்ட சிவபாலனோ சாஹிலுக்கு சல்யூட் அடித்தான். ஹான், அந்த பயம் இருக்கணும், போய் ஜூஸ் வாங்கிட்டு வா என்கவும் சரி என்று தலையை ஆட்டியவன் வெளியேறிவிட, இதான் கெத்து காட்டுறது, புரிஞ்சதா என்றான் நிரவ். ஹான், எனக்கு புரிஞ்சது, நான் போய் பொண்ணோட அம்மா கிட்ட சோறு கட்டி கொண்டு வர சொல்றேன் என்று பாலா நகர் அவனை தடுத்த நிரவ், இந்த அளவுக்கு எல்லாம் இறங்கக்கூடாதுப்பா என்றான் கேவலமாக அவனை பார்த்து வைத்து. சரி, இப்ப அடுத்து நாம யார்கிட்ட என்னன்னு கெத்து காட்டுறது? உற்சாகமாய் ஸ்ருதி கேட்கவும் அவளை பார்த்த நிரவ், நீ போய் பொண்ணோட ஒண்ணு விட்ட தங்கச்சி இருக்கா, அவ கிட்ட கெத்து காட்டு. ஷாலினி, ஆக்ஷு, நீங்க போய் பொண்ணோட 2 விட்ட அக்கா இருக்கா, அவ கிட்ட கெத்து காட்டுங்க. டேய் டிஎஸ்பி, நீ அந்த ஏசிபி கிட்ட கெத்து காட்டு. பாலா அப்புறம் சிவா, நீங்க 2 பேரும் பெருசுங்க கிட்ட கெத்து காட்டுங்க. அப்போ நீ என அனைவரும் கோரஸாக கேட்க, நான் போய் அந்த பல்லாவரத்துக்கிட்ட கெத்து காட்டுறேன். கமான் கைஸ், நாம காட்டுற கெத்துல அவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடணும் என்கவும் எஸ் பாஸ் என்று கத்தியவர்கள் ஆளுக்கு ஒரு புறம் சென்று விட, ஜூஸ் வாங்கி வந்த சிவபாலனோ யாரையும் காணாமல் தேடி தேடி சென்று கொடுத்தான். பாவம். எய்யி பல்லாவரம் என நிரவ் அழைக்கவும் பல்லவி, ஹர்ஷா, சாரா மூவரும் திரும்பி அவனை முறைக்க, அதுல பம்பியவன், இல்ல பல்லாவரத்துல புடவை எல்லாம் நல்லா இருக்காம். அண்ணி, இந்த மெரூன் எப்படி இருக்கு என கேட்க, அது நல்லாவே அல்ல சாரா, எம்மா ஏயி கல்யாண பொண்ணு, இந்த பால் பச்சை நல்லா இருக்கு பாரு. அப்போ இந்த திருவிழா ஆரஞ்சே இல்லனா கிளிப்பச்ச, அப்படியும் இல்லனா கூழ் ஊத்தும் மஞ்சள் நிறம், அதுவும் வேணாமா? சரி, இந்த ரோஸ் கலரு என்றவனை கடுப்பாக பார்த்தவள், இல்ல எனக்கு லைட் கலர்ஸ் தான் பிடிக்கும் என்றிடம். ஐயையே, அப்படி எல்லாம் கட்டுனா போட்டோல நல்லாவே தெரியாதுமா. டேய் ஹர்ஷா, நீ இப்படி வாடா. பல்லவி அருகே இருந்தவனை நகர்த்தியவன், கல்யாண பொண்ணுக்கு நான் தான் எடுத்து தருவேன் என வேண்டுமென்றே மிகவும் மட்டமாக இருக்கும் புடவைகளை எல்லாம் எடுத்து காட்டி அவளுக்கு தலைவலியை ஏற்படுத்தினான். நிரவ் பெரியவர்களிடம் சென்ற பாலா மற்றும் சிவா அவர்களுடன் அமர்ந்து கொள்ள மாப்பிள்ளை வீட்டார் என்பதால் மரியாதை நிமித்தமாக சிரித்தனர். அவர்கள் பதிலுக்கு சிரித்து வைத்தவர்கள், நீங்க என்ன ஆளுங்க என கேட்க, பெண் வீட்டாரோ என்ன நாம கேட்க வேண்டியது இவங்க கேட்கிறாங்க என்ற ரீதியில் பார்த்தனர். சொல்லுங்க, நீங்க என்ன ஆளுங்க? சிவா மீண்டும் கேட்க அவர்களோ, ஏன் கேட்கிறீங்க என்றனர். இல்ல, இந்த மாதிரி மாப்பிள்ளையோட அம்மா கிறிஸ்டின், அப்பா முஸ்லீம், ஆனா அவன் ஹிந்து, அதான் உங்க பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிப்போம்ல என்கவும் பெரியவர்களின் முகத்தில் ஈயாடவில்லை. மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா இல்லதான? ஆமாங்க, இல்ல, ஆனா இருந்தாங்கல. அம்மா பேர் டயானா, அப்பா பேர் முகமது, இவன் பேர் ஹர்ஷதேவ் டயானா முகமது. அவன் தங்கச்சி லவ் பண்றது முஸ்லீம். அதான் கேக்குறோம், நீங்க என்ன ஆளுங்க? இஷ்டத்திற்கு பாலா அடித்து விட அவர்களோ அவர்களுக்குள் சலசலக்க தொடங்கினர். வந்த சோழி முடிஞ்சது, வா மச்சான் போலாம் என சிவா அவனை அழைத்து கொண்டு நகர்ந்து விட, பெண் வீட்டார் பக்கம் இது பெரும் பூகம்பமாய் வெடிக்க தொடங்கியது. நான் டிஎஸ்பி, நீ ஏசிபி, என் தங்கச்சி ஸ்ரீ ஹர்ஷாவோட தங்கச்சி, எங்க ஆளு எனக்கு ஈக்குவலா நீங்க இல்ல, அதனால உங்க வீட்டுல பொண்ணு எடுக்க எனக்கு பிடிக்கவே இல்லை. நாளை பின்ன அந்த காண்டுல உன் வேலை போகலாம். உன் தங்கச்சி வாழா வெட்டியா உன் வீட்டுக்கு வரலாம். ஏன் உன் வீட்டுல பாம் கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு உன் தங்கச்சிய பிடிக்கல, நான் அவங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறவன், அதனால என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். மாமியார் மாமனார் இல்லாத வீட்டுல நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அதுக்காக உன் தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சிடும்னு பயப்படாத. எனக்கு பிடிக்கல, நான் ஏதாவது பண்ணிருவேண்டுதான் சொல்றேன். சம்மதமே இல்லாமல் என்னென்னமோ பேசிவிட்டு செல்பவனை பேவென பார்த்தான் சிவபாலன். நீதான் பொண்ணோட தங்கச்சியா என்கவும் பல்லவியின் தங்கை சுவாதி சின்ன சிரிப்புடன் ஆம் என்று தலையை ஆட்ட, நான் மாப்பிள்ளையோட கொழுந்தியா என்றாள் ஸ்ருதி. அதிலே அதிர்ந்து போன சுவாதி, என்ன சொல்றீங்க? நான் தான் அவருக்கு கொழுந்தியாவா இருக்க முடியும். நீங்க எப்படின்னா, அதெல்லாம் அப்படிதான். எங்க அக்காவை தான் அவரு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு, ஆனா பண்ணிக்கல, அதனால சொல்றேன் என்றதும் தான் அவளுக்கு மூச்சே வந்தது. எங்களுக்கு உங்க அக்காவை சுத்தமா பிடிக்கலமா. ஏன்னா எங்க அக்கா வாழ வேண்டிய இடம் அது. அந்த இடத்துல உங்க அக்கா வரதுல எங்களுக்கு விருப்பம் இருக்குமா சொல்லு. எப்போ வேணும்னாலும் இந்த கல்யாணம் நிக்கலாம். மனசு ரெடி பண்ணிக்கோங்க. ஏங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி தாண்டி பேசுவேன்.
என்னடி பண்ணுவ? நான் நினைச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். அதனால என்ன நினைக்க வச்சிடாத. போ, கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு டீ கடை இருக்கு. எனக்கு ஒரு பூஸ்ட் வாங்கிட்டு வா. நான் ஏன் வாங்கிட்டு வரணும்? சரி, நீ வாங்கிட்டு வராத, நான் போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் என கிளம்பிய ஸ்ருதியின் கையை பிடித்து நிறுத்திய சுவாதி, இல்ல வேண்டாம், இருங்க, நான் வாங்கிட்டு வரேன் என்றிட, அந்த பயம் இருக்கணும், ஸ்ட்ராங்கா கேட்டு வாங்கிட்டு வா போ என அனுப்ப ஸ்ருதியை முறைத்து கொண்டே சென்றாள் அவள். ஷாலினி அக்ஷயாவும் பல்லவியின் அக்காவை நோக்கி செல்ல, அவளோ அவளின் கணவரை எதற்கோ பச்சையா திட்டிக் கொண்டிருந்தாள். அதை கேட்டு இருவரும் அப்படியே நின்று விட்டனர். ஏன் அக்ஷு, அவசியம் நாம அவங்க கிட்ட கெத்து காட்டணுமா? இல்ல ஷாலினி, வேண்டாம், நேக்கி அவளை பார்க்கவே பயமா இருக்கு, வாங்கோ, நாம வந்த வழியே போயிடலாம் என்கவும் தலையை ஆட்டிய ஷாலினி அக்ஷயாவின் கையை பிடித்து கொண்டு திரும்பி சென்று விட்டாள். பல்லாவரம், அந்த பால் பச்சையே நல்லாதான் இருக்கு, அதையே எடுத்துக்கோ என்ற நிறவை முறைக்க முடியாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள், இதோ பாருங்க, நானே எடுத்துக்கிறேன், நீங்க ப்ளீஸ் போங்க என்று விட, என்ன நீ என்னையவே எதிர்த்து பேசுற? நான் யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ளையோட பிரதர். இப்படியெல்லாம் திமிரா பேசின இந்த கல்யாணமே நடக்காது என்று கூவியவனை கடுப்பாக பார்த்து வைத்தனர் சாரா மற்றும் ஹர்ஷா.